நீ தான் திரு. நீ தான் யார்? திரு. முதல்ல திருன்னா வேறு யாரும் இல்லை. உயர்வுடையவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னை நன்றாகவும் வளமாகவும் வைத்து கொள்பவன் தான் உயர்வுடையவன். தன்னை யார நான் என்னை மதிப்பு மிகுந்தவனாக வச்சுக்கணும், அவன் தான் திரு. அவன் பிறப்பிலேயே திருவுடையவன், திருவுடையான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ திருவுடையான்னா யாருன்னா, நீங்கள் தான் திரு. என்ன பண்ணா, நான் திரு தான். நான் எதுன்னு தெரியணும். நான் திரு தான், ஆனால் எது நான்? ஏதோ ஜாதி ஏற்றத்தாழ்வுல பிறந்த உயர்வாவோ தாழ்வாவோ எங்கேயோ, அது நானா? சமூகம் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு அடையாளங்களோடு திடீர்னே அது நானா? யார் கேட்கணும்? அந்த திருவிளையாடலாம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நான் பணம் இட்ட கற்றுக்கணும். ஆணாவோ அல்லது பெண்ணாவோ இருக்கலாம். என்ன பண்ண கற்றுக்கணும்? பணம் இட்ட கற்றுக்கணும். அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும்? இந்த சமூக விளையாட்டை ஒழுக்கமாக விளையாட முடியும். இல்லைன்னா விளையாட முடியாது. நீங்கள் எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் மதிக்கலாம் மாட்டாங்க. பணம் வந்தால் தான் உங்களை என்ன பண்ணுவாங்க? நீ பொருளாதார விடுதலை அடையாத வரைக்கும் உன் மனம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, பணத்தை தேடி ஓடும், பொய் பித்தலாட்டம் பண்ணும், உன்னையே ஏமாற்றிக்கும், திறமைன்னா கூட திறமை மாதிரி நடிக்கும், அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படும். காரணம் என்ன? பொருளாதார விடுதலை அடையாத மனம் இப்படி தான் பார்க்க அத்துத. சமூக விடுதலைக்கும் பொருளாதார விடுதலைக்கும் கடவுள் தேடணும்னு சொல்லி கொடுத்தது தான் உங்களை செஞ்ச தந்திரம். கடவுள் நீங்கள் எதுக்கு தேடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கடவுள் தப்புன்னுவீங்க. ஏன்? சமூக பொருளாதார விடுதலை அடையினா யார் தப்புன்னுவீங்க? ஏன் கடவுள் தப்பு சொல்கிறீங்க? கற்றுக் கொடுத்துறாங்க உனக்கு. கடவுள்கிட்ட என்ன பண்ணுங்க? இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ரொம்ப அருமையான பாட்டுன்னு 97 பேர் சொல்லுவான். கேவலமான பாட்டு. இறைவன்கிட்ட போய் கையேந்த முடியாது. பிச்சைகளுக்காக சொல்லுவார் கடவுளே. ஏன் இந்த தெய்வ வழிபாடு, இந்த குளம் குட்டை மட்டை சுற்றி கோயில்களை என்ன பண்ணுக்குது உன்னை? நீ ஒரு முட்டாள், வேலைக்கு ஆகாதவன் சொல்லுது. கோயில் இல்லாத இடத்துல குடி போகாதன்னு எதுக்கு சொன்னா? சுயமாக வாழ்ந்துருவேன். நீ எப்பவுமே என்ன பண்ணி அவனை அடுத்தவங்கள சமூக விடுதலை ஒன்றா வந்துரு. எப்படி? என் பேச்சு கேளு, வா ஒரு 3 மணி நேரம் உட்காரு, நான் சொல்லுவேன் ஜாதிக்கெல்லாம் இதாண்டா பேர், ஊருக்கெல்லாம் இதாண்டா பேர். இதுக்கு தான் அந்த மாதிரி பழ ஊரெல்லாம் போய்ட்டு வச்சுருக்காங்க. உண்மையிலேயே தமிழ் குத்தவ இறைவன் தான். என்னை நன்கு தமிழ் செய்ய மாறேன்ட்டு சிவாகமத்தில் திருமலை சொன்னது இதைத்தான். என்ன பண்ணிக்க வந்துரு, உயிரை தப்பார். இவ்வளோலாம் உண்ணி சொல்லி இது மாதிரி கற்றுனியானா உன்னையே சுற்றி வந்தா, உன்னையே ஒத்துக்காது, நீ எங்கே சுற்றி வருவேன்னு கேட்குறேன். முன்னேற்றத்தின் உச்சம் தான் சமாதி. மரணம் கூட எப்படி இருக்குண்ணா? முன்னேற்றத்தின் உச்சமாக இருக்கணும். போதும் வாழ்ந்தான் இந்த மனிதன் அப்படி இருக்கணும். நீ அது ஏழையாக கூட எடுத்துகிட்டு போயிருப்ப, அது பிரச்சனை இல்லை. நீ உன்னுடைய மாதம் சம்பளம் 1000 10,000 மட்டுமே இருக்கும். ஆனால் நீ போதும்னு வந்தால் அது சரி தான். நீ பண்ணு கோடி சம்பாதிச்சா தான் போதும் கிடையாது. உன் அளவில் நீ ப்ரோக்ரஸ் ஆகியிருந்தாவே என்ன தான் பொருளாதார விடுதலை அடையணும் இல்லையோ, அது என்னைக்குன்னா ஆகட்டும். நான் மனுஷனாக போயிட்டேன். மனுஷனுக்கு உன்னதமான ஒரு பொருள்னா அது கடவுள் தான், உயிர் தான். இந்த உயிரை உணர்ந்து நான் என்ன பண்ணேன்? உயிர் போகிறதுக்கு முன்னாடி உயிரை கூட உறவாடிடணும், தப்பு கிடையாது. அதுக்கு நீ பொருளாதாரத்தையும் சமூகத்தையும் விட்டுரு. அது போராட கட்டு போகிற, செய்ய கட்டி போகிற, வாய்ப்பில் உருவாக்க போகிற. என்ன பண்ணலாம்? நேரம் என்கிட்ட. இங்கேருந்து நம்ம விளையாட்டை ஆரம்பிக்கலாம். இங்கே தான் திருவிளையாடல் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையை கொண்டாட்டமாகவும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும். கடவுள் தரும் சந்தர்ப்பம் இந்த வாழ்க்கை. சமூக அமைப்பும் பொருளாதார விடுதலையும் அவனை மேலும் மேம்படுத்தும். அவன் ஆடும் நாடகத்தில் இதை கடந்து சிந்திக்க தெரிந்துவிட்டாலும் கடவுளை புரிந்து கொள்ள முற்படுவான். அப்போது கடவுளுக்கும் அவனுக்குமான ஒரு விளையாட்டு இது என்று புரிந்து என்புறுகிறான். உங்களுக்கு வரம் நான், என்னை பயன்படுத்திக்காங்க. உங்களுக்கு நான் வரம். பொருளாதார விடுதலைக்காக பாடத்திட்டங்களை வச்சு நடத்தினுக்கிறேன். ஆன்மீகத்துக்காக உபதேசம் தரேன். உனக்கு எப்படி முடியுமோ அப்படி என்ன பண்ணேன் வாங்கிக்கோ. ஒரு 50 நாள் வேலை செஞ்சுட்டு வாங்கிக்கோ. ஒரு 12 வாரம் தொடர்ந்து வந்துட்டு எவ்வளோ காசு கொடுக்க முடியும்னா கொடுத்துட்டு வாங்கிக்கோ. உன் நிலைமை என்னவோ அதை சொல்லி வாங்கிக்கோ. நல்லா இருக்கிறதுக்கு வழியை தேடு. சந்தோஷமாக இரு, கொண்டாட்டமாக இரு. கடவுள் படைத்த உலகம் இது மனித சுகத்தை மறுப்பதில்லை. வணக்கம். நிறைய தலைப்புக்கு பஞ்சமாயிச்சா நான் தெரியல. திருவிளையாடல். அப்படின்னா ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க. விட்டிரு 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 ஆணவம் விட்டிரு
ஆணவம் கர்மம் மாயை மூணையுமே விட்டிரு அப்படின்னு சொல்லியிருப்பேன். நடக்கும் வாழ்வை நாடகம் என்றே அதனை விட்டிரு அப்படின்னு. அப்போ மனிதன் வந்து எப்படி ஆக்ட் ஆகுறான்? ஆக்டுன்னா விளையாடுறது, நடிக்கிறது. அப்போது திருவிளையாடுதல் அப்படின்னு சொன்னாக்கா கடவுள் விளையாட்டா நான் என்னுடைய விளையாட்டா? கடவுள் என்னை விளையாட வச்சுதா இல்லை நான் விளையாடுறேன்னா? இப்போ திருவிளையாடல்னு ஒரு படம் ஏற்கனவே வந்துச்சு. அதில் என்னடான்னா கடவுளோட அவதாரம், கடவுள் எங்கெங்கே போய் என்ன பண்ணார். ஒரு சமயம் அப்பா அம்மாவுக்குமே திருவிழாவில் ஏற்ற உடனே நாரதர் தான் வருவார். என்ன பண்ணின்னு வந்துக்கிறேன், ஒரு கனி ஒன்று கொண்டு வந்துக்கிறேன், இந்த கனி என்ன பண்ணுற, இன்று உனக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா அப்படின்ட்டு டெய்லியும் ஒரு நாடகம் நடத்துகிற மாதிரி. நாம் வந்து திருவிளையாடலாம் சினிமாவில் பார்த்து அங்கே நடக்கிற நாடகம் தான் அப்படின்னு நினச்சினுக்கிறோம். கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நாம் நடத்துவது கூட என்ன தான், விளையாட்டு தான். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டை குடும்ப வாழ்க்கையை ஒரு அற்ப விளையாட்டுன்னுவேன். கொஞ்சம் அனுபவசாலிக்கு நான் சொல்கிறது புரியும். அற்ப விளையாட்டுனா ஆமாம், மனைவியை கூட சண்டை வரணும், இல்லை கணவனை கூட சண்டை வரணும், அப்பா அம்மா உங்களுக்கு எதிரி ஆகணும், உங்களை சுற்றி இருக்கவங்களாம் உங்களை பிரச்சனை பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன ஆவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதிரி அப்படியே மன அழுத்தம் உண்டாகி சே அப்படின்னுவீங்க. பிள்ளை ஏமாற்றிடணும், இல்லை அப்பா ஏமாற்றிடணும், இல்லை பொண்டாட்டி யாரோ உங்களுக்கு துரோகம் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் என்ன ஆகுறீங்கன்னா, இந்த வாழ்க்கை மேலே உங்களுக்கு வந்து ஒரு தளர்ச்சி ஏற்படும். அதர்வைஸ் சரி மாதிரியே இருக்கும், வாழ்க்கை ரொம்ப சரி மாதிரியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கும். அவங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் என்ன ஆகுது, பொருந்தாது, புரியாது, பிடிக்காது. பொருந்தாது, புரியாது, பிடிக்காது. ஏன் அப்படிங்கன்னா, ஒரு ஒழுக்கத்தில் இருப்பாங்க, ஒரு நிலம் வச்சுருப்பாங்க, ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் நிலம் வச்சுருப்பாங்க, விவசாயம் பண்ணுவாங்க, ஒரு ஜாதியில் நல்ல ஜாதியில் பிறந்துட்டுருப்பாங்க. நல்ல ஜாதியிலன்னா அப்போ எந்த ஜாதியும் இங்கே கெட்ட ஜாதி இல்லை, ஒரு ஜாதியை ஒழுக்கத்துக்குள்ளே அவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க, அவங்க ஆண்டுன்றதுனால அவங்களுக்கு மரியாதை கிடச்சிருக்கும். அவங்க சம்பளம் கொடுக்காமே வேலை செய்து ஒரு 10 கொத்தடிமைங்க இருப்பாங்க அவங்களுக்கு. அவங்க எப்படி வாழ்வாங்கன்னா சொகுசாக வாழ்வாங்க, பாரம்பரியமாக அப்படியே வாழ்ந்துன்னு இருப்பாங்க. வெள்ளைக்காரன் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு என்ன புரியாதுன்னா, வாழ்க்கை ஒரு வந்து அல்ப விளையாட்டுன்னு புரியாது, ரொம்ப சரியாக கூட இருப்பாங்க. பல்லக்கில் போகிறவங்க எப்போவுமே கொண்டாட்டமாக தான் இருப்பான். பல்லக்கு மேலே உட்காந்து போகிறாங்கல்ல, இன்னைக்கு கூட ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். அது வேற ஒரு மதம், அதுலேயும் கூட அது மாதிரி உட்கார வச்சு இட்டுன்னு போகிறாங்க. இங்கே பல்லக்கில் போகிறது தப்புன்னு சொல்கிறீங்களே, அங்கேயும் கொடுத்தா அந்த மாதிரிலாம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இங்கே பல்லக்கில் போகிறோம் அவன் இவெல்லாம் இல்லை. ஒருத்தர் சௌகரியமான இடத்துல ஒருத்தர் போயிட்டாருன்னா அவர் மற்றவங்களை பார்த்து என்ன சொல்கிறாருனாக்கா, உங்களுக்கு வாழ தெரில அப்படின்றாரு. கஷ்டப்படுறவனுக்கு தான் தெரியும் வாழ தெரியலையா என்னான்ட்டு. சைக்கிளிஸ்டம் மிதிக்கிறார்ல, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, கூடவே சேர்ந்து மற்றவங்கள பார்த்து பொறாமையும் படுறாரு. ஆனால் காரில் போகிறோம் அவனை பார்த்து நினைக்கிறேன் வாழ தெரிலன்றான். வாய்ப்பு கிடையில வாழ தெரியலையான்னு கேட்டாக்கா தான் கொஞ்சம் கஷ்டம். இந்த 2வது கேள்வி ஒன்று நமக்கு எழும்புறது இல்லை. நான் மேடையில் ஏறிட்டுன்றதுனால நான் திறமைசாலி மாதிரியும் கீழே இருக்கிறவங்களாம் முட்டாள் மாதிரியும் நான் நினச்சிக்கிறேன். உண்மை அப்படி கிடையாது. எனக்கு மேடை கிடச்சிக்கிறது அவருக்கு என்ன கிடைக்கல, மேடை கிடைக்கல, அவ்வளோதான். மேடை கிடைச்சா என்னை விட கூட அவர் நல்லா பேசலாம், பாடலாம், எழுதலாம், இல்லை நடிக்கலாம், இல்லை அவருக்கு வாய்ப்பு கிடச்சா அவரும் வேறு ஒரு வேலையை செய்யலாம். அப்போ வாய்ப்பும் திறமையும் சேர்ந்து வந்தால் தான். ஒருத்தருக்கு திறமை இருக்கும், வாய்ப்பு இருக்காது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் விதியின் விளையாட்டு, விதி விளையாடுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. விதியாகப்பட்டது வலியது, அதை மாற்ற யாராலும் முடியாது இப்படிலாம் சொல்லி நம்ம இந்த திருவிளையாடல் அப்படின்ற ஒரு தலைப்பு வழியாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மனித வாழ்க்கை எப்படி ஆரம்பித்து எப்படி முடியுது, எப்படியெல்லாம் விளையாடலாம், வாழ்க்கையை எப்படி கொண்டாடுவது. வாழ்க்கையை கொண்டாடுவதுன்னு ஒரு தலைப்பு பொறுத்த விட திருவிளையாடல் போட்டால் நல்லா ஆகிடும். நீ தான் திரு, நீ தான் யார் திரு. முதல்ல திருன்னா வேறு யாரும் இல்லை, உயர்வுடையவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னை நன்றாகவும் வளமாகவும் வைத்து கொள்பவன் தான் உயர்வுடையவன். தன்னை யாரை, நான் என்னை மதிப்பு மிகுந்தவனாக வச்சுக்கணும், அவன் தான் திரு. அவன் பிறப்பிலேயே திருவுடையவன், திருவுடையான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ திருவுடையான்னா யாருன்னா, நீங்கள் தான் திரு என்ன பண்ணா வச்சுக்கணும். யாரும் உங்களை திருன்னு சொல்லலாம், தலை சொல்லாமல் இருக்கலாம். மன்னன்னு பேர் வச்சுட்டு மண்ணுன்னு கூப்பிட்டுக்கலாம். உனக்கு பேர் என்ன வச்சுருக்கலாம், மன்னன்னு பேர் வைக்கலாம். ஆனால் என்னன்னு கூப்பிடலாம், மண். ஏன் மண்ணுன்னு கூப்பிட்றாங்க? ஜாதி ஏற்றத்தாழ்வு உள்ள ஒரு சமூகத்தில் பேர் உங்களுக்கு மன்னன் இருந்தாலும் என்ன பண்ணலாம், மனையன்னு வச்சுன்னா கூட. கரிகாலன் நல்ல பேரா? கரிகாலன்ற ஒரு பேர் நல்ல பேரா? கால் கரி ஆயிடுச்சு, கால் கருத்த காலன், கருப்பு காலன்னு சொன்னால் கரிகாலன்னா நல்ல பேருன்னே நம்ம சொல்லி தான் நினச்சிங்கிறான். கரிகாலன்னா நல்ல பேர் நினச்சிக்கிறேன். கரிகாலன்னா என்ன அர்த்தம், கால் கருத்துட்டுவேன்,
எரிஞ்சிச்சு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில். அதனால் அவன் பேர் என்ன, அவன் மன்னன் ஆனதுனால அவன் என்ன சொல்கிறான், நம்ம பெருமையாக அந்த பேரை நம்ம வச்சுக்கிறோம். உண்மையிலேயே கரிகாலன்னா என்ன அர்த்தம், கால் கருத்துவன் அப்படின்ட்டு. இப்போ கிருஷ்ணா பரமாத்மா கரேல்னு இருப்பாருன்னு சொல்லலை. என்னைக்கு இருட்டுக்கு என்ன வார்த்தை மாதிரி இருப்பார், இருட்டுக்கு கருப்பு தான். ஆனால் எப்படி இருப்பானா, கருப்புன்னே சொல்லல, நீலவண்ண கண்ணன், கருநீலன் அப்படிலாம். அப்போனா ஆள் பொறுத்து அந்த பேர் என்ன பண்ணுறாங்க, உனக்கு எந்த பேர் எந்த இடத்துல பிறந்திருந்தாலும் நீ சிறப்புடையவன் நீ நினச்சிட்டேன்னா நீ யார் தான்ப்பா, நீ கரிகாலனாக இருந்தாலும் கூட யார் தான், நீ விசேஷமானவன் தான். உனக்கு பேர் வேணா கரிகாலனாக இருக்கலாம், ஆனால் நீ எப்படி கருப்பாக இருந்தாலும் நெருப்பு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கல்று. அதனால் கருப்பாக அசிங்கமாகறேன்னு சொல்லக்கூடாது, கருப்பாக அழகாகிறேன்னு சொல்லலாம். இங்கே காக்கா தான், காக்காலாம் அசிங்கன்னு நினச்சி யாரும் உனக்கு சத்துவிட்டாங்க, நீ என்ன பண்ணுற காக்கான்னா கருப்புன்னு. கொக்கின் நிறம் வாய்த்த வரும், குயிலின் நிறம் பூத்த வரும்னு ஒருத்தர் பாட்டு எழுதினார். குயில் கருப்பு, ஆனால் அந்த 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 குரலின் இனிமைக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. அப்போ உங்ககிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்கும். காக்கா புத்திசாலி, அதனால தான் கல் எடுத்து போட்டு தண்ணி குடிக்க முடியும். மற்ற பறவைங்களுக்கெல்லாம் மற்றதெல்லாம் பேடு, இதுதான் பறவை. ஏன் புத்திசாலி, கல் எடுத்து என்ன பண்ணிச்சே, உண்மையிலேயே காக்கா போடுது இன்றைக்குமே. அதுக்கு அந்த 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 அறிவு இருக்குது, கல்லை உள்ளே போட்டால் தண்ணி மேலே வரும்ன்ட்டு. அதனால் காக்கா முட்டாள்னு சொல்ல முடியாது, கருப்பாக இருந்தாலும் அது அசிங்கன்னு. அதனால் நீ இரும்பு தான் ரொம்ப விசேஷம், தங்கத்தையே உரசுறோம். அரை அதில் செய்கிறாங்க. இப்போ திருநீ தான், நீ தான். விளையாட்டுன்னா பிறந்ததுலேருந்து வளர்கிற வரைக்கும் உனக்கு புத்தி தெரிவித்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் புத்தின்னு உனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. புத்திசாலித்தனன்னு எதை சொல்லி கொடுத்துட்டாங்க, நீ பிறந்ததுலேருந்து 20 வயசு வரைக்கும் என்னென்ன நடந்ததோ இல்லை 12 வயசுக்கு என்ன நடந்ததோ அதெல்லாம் நீ என்ன நினச்சிக்கினேன்னா சரின்னு நினச்சிக்கினேன். எதனால் என்ன சொல்லி கொடுத்தாங்க, நீ எங்கே பிறந்தியோ அதெல்லாம் என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க உனக்கு. இப்போ உன்னத்தில் கூட எங்கே சண்டை போடுறேன்னா, எங்கே முரண்படுறேன்னா, நீ கற்றுன ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வச்சு தான் உன்னத்தை கூட என்ன பண்ணுற. ஒரு பிற மதத்துக்காரர் எப்போ தப்பு அப்படின்னா, நான் கற்றுக்கிறது ஒன்று, அவர் கற்றுக்கிறது ஒன்று, நான் சரியா அவர் தப்பு. இப்போ நான் சொன்னேன் திருன்னு, நீ தாண்டா விசேஷமானவன்னு சொன்னேன், நீயோ உன்னை கற்று வச்சுக்கிற. இப்போ கற்று வச்சுனதுக்கு மேலே நான் திருன்னு சொன்ன உடனே நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டியான்னா, எல்லாம் சரின்னு நினச்சிப்பேன் உன்னை. அங்கே தான் தப்பு, பிரச்சனை எங்கே தான். நான் திருதான், நான் எதுன்னு தெரியணும். நான் திருதான், ஆனால் எது நான், ஏதோ ஜாதி ஏற்றத்தாழ்வுல பிறந்த உயர்வாவோ தாழ்வாவோ எங்கேயோ, அது நானா. சமூகம் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு அடையாளங்களோடு திடீர்னேன், அது நானா, யார் கேட்கணும்ல. அப்போ நான் திருன்னா எப்போ திருவாவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கருமத்தெல்லாம் விட்டு விட்டு நான் வாழ வந்த ஒரு உயிரினம். நான் யார், நான் வாழ வந்த ஒரு உயிரினம். இந்த விலங்குக்கு பேர் மனிதன். இந்த டைப் ஆஃப் விலங்குல நம்ம யார், நான் ஒரு மனிதன். இங்கே சோசியல் செட்டப்பு அல்லது சமூக அமைப்புன்னு ஒன்று இருக்குது. குடும்ப அமைப்பு முறையை இங்கே எல்லாருமே வச்சுக்கிறாங்க. எந்த மதத்துக்காரனுக்கு என்ன இருக்குது, உலகம் முழுசுமே குடும்ப அமைப்பு இருக்குது. ஒரு கணவன் ஒரு மனைவி, ஒரு ஆண் அது ஒரு பெண், 2 பேரும் சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்று இது என்னுடைய அப்பா இது அம்மான்னு சொல்கிற ஒரு உலகம் முழுசும். இங்கே மட்டும் இல்லை, ஒரு கலாச்சாரத்தில் ஒரு இடத்துலலாம் கிடையாது. உலகம் முழுசுமே என்ன இருக்குது, ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கின்னு அதை பாதுகாக்கிற வேலையை 2 பேரும் செய்கிறாங்க. சில இடத்துல ஒருத்தர் மட்டும் செய்கிறாங்க. சிலருக்கு உயர்ந்த இடம், சிலருக்கு ஆணுக்கு சிறந்த இடம், இல்லை பெண்ணுக்கு சிறந்த இடம். பெண்ணுக்கு சிறந்த இடம்னு சொல்கிற இடம் இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை. சாக்தம்ன்ற ஒரு வழிபாட்டு இந்து மதத்துக்குள்ளே இருந்துருக்குது, இப்போ இல்லை, இன்றைக்கி நடைமுறையில் அது இல்லை. ஆனால் சாக்தம் ஏன் அந்த சாக்த காலத்தில் பெண் மதிப்புடையவளாக இருந்தாலும்னா, ஒரு 10 குழந்தை பெற்றுப்பா, 10 குழந்தையுமே அந்த அம்மா பேச்சு கேட்கும். அதனால் அம்மா தான் விசேஷம். அதனால் என்ன பண்ணுவாங்க, அம்மா தான் விசேஷம். அம்மா என்ன பண்ணுவாங்க, முதல் குழந்தைய ஆள விடுவாங்க. இந்த அரசியலில், இந்த அரசியல்னால் இந்த அரசியலில் அந்த காலத்தில் ராஜா காலத்துலேருந்து முதல் குழந்தைக்கு ஏன் மரியாதைன்னா, அம்மா முதல் குழந்தைய தான் என்ன பண்ணுவாங்க, பெரிய குழந்தைய வச்சு அடுத்தடுத்த குழந்தைங்கள்லாம் பண்ணுவாங்க அதுக்கு. அப்போ அம்மா பேச்சை கேட்டு அவன் செய்வான், அந்த அரசர் வருவார். அப்போ அந்த அவளை சக்தியாகவும் விசேஷமாகவும் உயர்வுடையவளாகவும் தான். குடும்ப அமைப்பு முறை அங்கேருந்து தான் உருவாகுது. அப்போ ஒரு கணவனாக கூட வாழ்ந்தாலுமே கூட அப்பா பேச்சோட பிள்ளைங்களாம் யார் பேச்சு கேட்கும். ஏன் இன்றைக்குமே நம்ம யார் பேச்சு கேட்போம், பாட்டும் கூட அம்மாவுக்கு தான் நிறைய பாட்டு இருக்கும். அம்மானா சும்மா இல்லடா, இல்லை 10 மாதம் சுமந்து இருந்து, நிறைய பாட்டுங்க அம்மாவுக்கு. அப்பாவுக்கு இருக்கும், ரொம்ப ரேர், கம்மியாக இருக்கும். இதில் ஒரு 1000 பாட்டு இருக்குதுன்னா அதில் ஒரு 100 பாட்டு இருக்குது, பெரிய விஷயம். தேடணும் அப்பாவை பற்றின உயர்வாக சொல்கிறது. ஆனால் அம்மா உலகத்தில் எல்லாத்துலேயுமே அம்மாவை தான் ரொம்ப நேசிப்பாங்க. எல்லா குழந்தையுமே
உலகத்தில் எங்கேயுமே. அந்த காலம் போயிடுச்சு. இப்போது அம்மாவை நேசித்தாலுமே கூட மனைவியை அடிமையாக்குறது ஆண் தான். கீழே பார்க்கறது பெண்ணை யாருன்னாக்கா அம்மா உயர்வாக பார்க்குற ஒரு சமூகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரு. இந்திய நாட்டில் சில குடும்பங்களில் சில கலாச்சாரத்தில் அம்மா பெருசாக பேசுவாங்க. அம்மா தான் விசேஷன்ற மாதிரிலாம். அப்போது இன்றைக்கி வாழ்க்கை முறையில் இன்றைக்கி வாழ்க்கை இந்த சமூக அமைப்பில் குடும்பமாக இருந்தாலுமே கூட குடும்பங்களில் ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கும் தனித்தனி இடம், ஒரே இடம் கிடையாது, சம பங்கு கிடையாது. இயற்கை சமமாக படைக்கல. இயற்கை என்ன பண்ணல, இயற்கையோட படைப்பை கண்டுபிடிச்சிட்டு எங்கெல்லாம் பெண் பலகீனமானவன்னு பார்த்து எங்கெல்லாம் பெண்ணை அவமானப்படுத்தலான்னு பார்த்து அவளுக்கு மாதவிடாய் வருது, அது ஒரு அசிங்கமான விஷயம், அதனால் அவள் என்ன பண்ணாது காரணமாக காமிச்சு உரம் கட்டு. மாதவிடாய் வரதுனால தான் புள்ள பெருகுது. அப்படி புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் நிறைய பேருக்கு. உலகம் முழுசும் சொல்கிறேன், இங்கே இல்லை, இந்த கலாச்சாரத்தில் மட்டும் இல்லை, உலகம் முழுசுலுமே எப்படி தாங்கிறாங்க, இப்படி தான் இருக்கிறாங்க. எப்படி தான் பெண்ணை இப்போ முன்னேறிய சமூகம் நம்மளாம் யார் சொன்னால் பெண்ணுக்கு எது சுதந்திரம் கொடுத்துருக்குதோ, பெண் எதை வாழ வைக்குதோ அந்த சமூகத்தில் தான் முன்னேறி இருக்கிறாங்க. முன்னேறிய நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, பெண் அங்கே தன்னிச்சையாக செயல்படுவா, அவள் ஏதோ ஒரு கண்டுபிடிப்புகள் வரையும் போவாள், செயல்படுவா, குடும்பத்தை காப்பாற்றத்தில் அவளும் சம பங்கு எடுத்துப்பா, கணவன் தேர்ந்தெடுக்கிறதுக்கு உரிமை அவளுக்கு இருக்கும், கணவன் வானான்னு சொல்கிறதுக்கும் அவளுக்கு தகுதி இருக்கும். வெளியே இங்கே நம்ம ஊரில் அப்படி கிடையாது. ஒரு பெண் கணவனுக்கு கீழே தான் இருந்தாகணுன்ற மாதிரி ஒரு கட்டாயத்தில் வச்சுக்குது. ஒரு சில சமூகத்தில் கடவுளே பேசி பெண்ணை என்ன பண்ணுறாரு, கீழ்மையாக வெய்யன்னு சொல்லி வச்சுக்கிறாரு. நம்ம ஊர்லேயே அப்படி தான். சாணக்கியன் போன்றவங்களாம் புக்கை போய் வச்சிங்கன்னு சொன்னால் பெண் பொம்பளை என்ன தப்பு செஞ்சால் 2 அடி அடி, ஆம்பளை தப்பு செஞ்சால் எந்த அடி அடிக்குது இல்லை அதில். அப்போது பெண் கட்டுப்படுத்தப்பட்டவள், கீழ்மையானவள், கணவன் உயர்வாகனவன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. கணவன் உயர்வானவன் மனைவி கீழே இருக்கலாம், அம்மா பெரியவங்க. ஆனால் அம்மா பெரியவங்க, ஆனால் அம்மாவை மனைவி தள்ளிடுவா, மனைவியை கணவன் குறை சொல்லிடுவா. இப்போ 2 பேரும் என்ன ஆகிடுவாங்க, குடும்பமே விளங்காமல் போகிறதுக்கு காரணம் என்ன? அப்போ இந்த திருவிளையாடலை இந்த சமூக அமைப்பை நான் என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். நான் வாழ வந்துக்கிறேன், ஆனாவோ அல்லது பெண்ணாவோ இங்கே வந்துக்கிறேன். என் தேவைகளை சந்திக்கிற அளவுக்கு திறமையை நான் வளர்த்தேன்னா இப்போ தான் என்ன ஆச்சு, மெக்கல்லன்னு ஒருத்தர் வந்த பிறகு தான், இங்கே எல்லா ஊர்லேயும் எல்லாத்தையும் படிக்கும்போது தான், தொழிற்கல்வின்னு ஒன்று ஆன பிறகு தான் எல்லோரும் என்ன பண்ணுறோம், நமக்கு தேவையான தொழிலை யார் படிக்கலாம், குலத்தொழிலாக இல்லை, யார் ஒன்றாலும். பார்பர் மட்டுமே முடிவெட்டின காலம்லாம் மாறிச்சு. இன்றைக்கி பியூட்டி ஷாப்பில் யார் இருக்கிறாங்க, சமூக அமைப்பெல்லாம் கிடையாது. இப்போது யார் வேணால் என்ன பண்ணலாம், பியூட்டிஷியன் ஃபஸ்ட்டு யார் வேணால் அதில் சம்பாதிக்கலாம். அதில் ஜாதி என்ன இருக்குதுன்னா கிடையாது. ஒரு காலகட்டத்தில் ஒரு குலத்தை, ஒரு தொழிலை ஒரு குலம் தான் செய்யணுன்றதெல்லாம் மாறி போய் என்ன பண்ணுறேன், இப்போ மோல்டிங்கெல்லாம் பேருக்கு பாத்திரத்தெல்லாம் யார் செய்யலாம், கோயவன் மட்டுமா கிடையாது. கார்பெண்டர் யார் படிக்கலாம், ஐடிஐலாம் பேருக்கு யார் வேணால். எலக்ட்ரிக்கல் வேலை யார் செய்யலாம், என்ன வேணால் செய்யலாம். எம்சிஏ யார் படிக்கலாம், யார் வேணால் படிக்கலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு போய்ட்டு கம்ப்யூட்டர் யார் படிக்கலாம், யார் வேணால் படிக்கலாம். ஃபோன் ரிப்பேர் பண்ணுறது யார் படிக்கலாம். அப்போ தொழில் ரீதியாக புரட்சி ஏற்பட்டு எல்லாருமே என்ன ஆகிட்டான்ப்பா, எல்லாம் ஓகே தான். வாழ்க்கையை வாழ்கிறதுல தான் பிரச்சனையே. இப்போது குடும்ப அமைப்புக்குள்ளே போய் கணவன் மனைவியாக வாழ்கிறோம்ல, அங்கே தான் பிரச்சனையே. ஒரு சரியான புரிந்துணர்வோடவோ கூட்டமாகவோ 2 பேருமே வாழல. என்ன கேட்ட வரைக்கும் கணவன் மனைவியை கட்டுப்படுத்துறதும், மனைவி கணவனை கட்டுப்படுத்துறதும், இது ஒரு விளையாட்டாக வச்சுன்னு இருக்கிறதும், ஒருத்தர் வெறுப்பாக பார்க்குறதுமா தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர், எங்கேயோ ஒரு சிலர் தான். அந்த ஒரு சிலர் யாராகிறாங்கன்னா கண்டுக்காதவங்களாகிறாங்க. 2 பேருக்கும் பெரிய பெரிய வேலை இருக்குது. அவங்க தான் என்ன பண்ணுறதில்ல, பெருசாக ஒருத்தருக்கு தொல்லை பண்ணிக்கிட்டே இல்லை. அவங்க ஒரு ஆஃபீஸர் ஆகிறாங்க, இவர் ஒரு ஆஃபீஸர் ஆகிறாரு, இவர் வேலைக்கு போகிறாரு, அவங்க வேலைக்கு போகிறாங்க, வராங்கன்னும் போது தான் அவங்களுக்குள்ள என்ன வரது இல்லை, பிரச்சனை வரது இல்லை. மனைவி வேலைக்கு போகிறா, கணவன் வேலைக்கு போகலன்னா, ஆஃபீஸ் பற்றி இல்லைன்னா ஒரு மாதிரி ஆகிட்டுது. இல்லை கணவன் வேலைக்கு போகிறா, மனைவி வேலை செய்யலைனாக்கா ஒரு மாதிரியா ஆகிடுது. இந்த வேலைக்கு போகாத வேறு வேலை இல்லாத மண்டையில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அத்தவங்கள இந்த இருட்டு மூளை அல்லது குருட்டு மூளை, இது வேலை இல்லாத மூளை பேய் பிடிச்சிக்கணுவாங்க. அந்த மனுஷனுங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா, வெறி உள்ளுக்குள்ள தாழ்வு மனப்பான்மையை கணவன் மேலேயோ அல்லது மனைவி மேலேயோ தாக்குறது. புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? அப்போ நான் என்ன செய்யலை, என்ன செய்யணும், இந்த விளையாட்டு எப்படி வாழ்கிறது அப்படின்னா, இதுக்கு தனியாக புக்கோ கதையோ இல்லை. என்ன ஆயிடுச்சின்னா, அவசரமாக நான் வாழ்ந்த இந்த பிறந்த சமூகத்தில் எனக்கு சொல்லிக் கொடுக்குற இது மாதிரியே தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். மனைவின்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மா வீட்டிலேருந்து கணவன் வீட்டுக்கு ஒரு ஆணை திருமணம் செஞ்சுக்கின்னு அந்த வீட்டில் தான் வாழணும். இது யாரெல்லாம் மாற்ற முடியும்?
திடீர்னு புரட்சி செய்கிறேன்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா, உன் வீட்டில் வேணாம், என் வீட்டில் வேணாம், தனியாக ஒரு வீடு வாங்கிக்கலான்ட்டு. தனியாக வீடு வாங்க முடிஞ்சால் தான் ஆச்சு, வாங்க முடியாதுங்க. தனி கொடுத்தணும் போகணுன்னு முடியாதுங்க. அப்போ இங்கே பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் சமூக அமைப்பை மட்டுமே குற்றம் சொல்ல முடியாது, பொருளாதார விடுதலே இல்லை. அதான் இங்கே பிரச்சனை. ஒரு முட்டை வாங்கி பிரித்து கட் பண்ணி போட்டால் தான் குடும்பத்தில் சண்டை வரும். 20 முட்டை வாங்கி அவிச்சு சாப்பிட முடியும்னா குடும்பத்தில் சண்டை வராது. உன் வீட்டில் என் வீட்டில் வாழணும் இல்லை, தனியாக ஒரு வீடு வாங்கின்னு போகலான்னா சண்டை வராது. அப்போ பிரச்சனை எங்கடான்னா பொருளாதாரம். ஆனால் சண்டை எங்கே தெரியுமா போட்டுக்கிறோம்? அந்த பக்கம் பார்க்கல, நம்ம இங்கே பார்த்தோம். காலகாலமாக என்ன சொல்லி வச்சு, இது என் வீட்டில் தானே வாழணும், உன் வீடு வசதியாக இருந்தால் உன் வீட்டில் வாழலாம், என் வீடு வசதியாக இருந்தால் என் வீட்டில் வாழலான்ற மாநிலே வரவே இல்லை. குடிசையாக இருந்தாலும் எங்கே போயிடணும் அப்படி ஒரு கதை சொல்லி வச்சுக்கிறான். குடிசையாக இருந்தால் கூட பொண்ணுக்கு எது, அவள் தங்கத்தை ஸ்பூனோட பிறந்திருந்தா கூட கணவன் விட்டு தான், கட்டிய கணவன் தான் என்ன விசேஷமானவன், அதனால் அவனாண்ட வம்பிச்சை தான் கேட்கணும், அங்கே தான் வாழணும்னு. இப்போ பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை. ஆனால் எடுத்து பேசுகிறவன் எங்கே பேசுகிறான்னா, இங்கேருந்து என்ன பண்ணுறான் தர்மத்தை அவனுக்கு சாதகமாக. அப்போது ஏழைகள் எப்படி வாழ்கிறதுன்னு ஒரு முடிவு பண்ண முடியாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போய் பின்னாடி போய் புக்குங்களெல்லாம் பார்க்குறானுங்க. வாழ கொஞ்சம் புக்கெல்லாம் படிப்பான்னு நினைக்கிறீங்க? அவர் என்ன சொன்னார், இவர் என்ன சொன்னார் பாப்பான்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு தேவைப்படும். வேலைக்காரனுக்கு புக்கெல்லாம் தேவைப்படுது. குடும்பம் எப்படி நடத்தணும், வாழ்க்கை எப்படி வாழணும்னு தேவைப்படுது. இல்லவே இல்லை. அவன் ஏந்து காலையிலேருந்து அவன் ப்ரெட் எடுத்து அவன் ஜாமி வச்சு அவன் சாப்பிட்டு என்ன பண்ணுறான், பொண்டாட்டி வேணுமானா கேட்குறான். பொண்டாட்டி சீக்கிரமாக இருந்தால் அவன் ஜாமி எடுத்து வச்சுட்டு உனக்கு வேணுமான்னு கேட்குறா. அங்கே என்ன இல்லை, நீ என்ன போட்டி? இல்லவே இல்லை. கிச்சனுக்கு இது நீங்களும் சமைக்கலாம், நானும் சமைக்கலாம். ஒரு நாள் நீங்கள் செய்யுங்க, இல்லை ஒரு நாள் உடனே ஆர்வப்பட்டு இவன் போய் நான் ஒரு நாள் இன்னும் செய்யட்டுமான்ட்டு பக் 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 பக்னு ஒரு பாட்டு ஒன்று பாட்டுருப்போம். அவ்வாறு நோக்கினால் எவ்வாறு நானுவேன். டான்ஸ் கிளாஸுக்கு கற்றுக் கொடுத்துன்னு என்ன பண்ணிடுறாரு தலைவர், சமைச்சும் கொடுத்துறாரு. ஏன் மைக்ரோவேவில் சிக்கனை வச்சா வெந்துடும், அங்கே என்ன பண்ண வேண்டியதில்லை தனியாக. இங்கே கோழி அடிக்கிறது ஆம்பளை வேலை, சமைச்சு கொடுக்குறது பொம்பளை வேலை. எங்கள் வீட்டில் கோழி அடிக்கிறாங்கன்னா எங்கள் அப்பா என்ன பண்ணுவாருன்னா, முடியை பிச்சு போட்டு அதை பிரித்து அதை அறுத்து கட் பண்ணி கொடுத்து எங்கள் அப்பா வேலை, அதை சமைச்சு கொடுத்து எங்கள் அம்மா வேலை. ரொட்டின்ட்டாக போதும், எங்கள் அப்பா தான் மாவு பேசணும். ஏன்னா அது அவ்வளோ அடிக்கணுமா பாரு, அப்போல்லாம் தேவையில்லை, சாதாரணமாக பேசிஞ்சிட்டு உருட்டினா நல்லா தான் இருக்குது. அந்த காலத்தில் எங்கள் அப்பா அது ஒரு வேலையாக செஞ்சுருந்தார். சப்பாத்தின்னா அப்பாண்ட சொல்கிறா, ஏன் மாவு பேசிக்கிறதுக்கு அப்பா வேணும், ரொட்டி சொல்கிறதுக்கு அம்மா வேணும். சமூக அமைப்பில் ஏற்றத்தாழ்வுகள், மேடு பள்ளம், குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே பரஸ்பரம், இதெல்லாம் எங்கே எதனால் எப்படி ஆகுதுன்னு யாருமே யோசிக்கல. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, பிரச்சனை பொருளாதார பிரச்சனை, ஆனால் பிரச்சனை என்ன ஆகிட்டான், சமூக பிரச்சனையாக ஆகிட்டோம். ஒரு மனிதன் கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினச்சா போதுமான பணம் சம்பாதிக்கணும். என்னென்ன பண்ண முடியாது, வாழ முடியாது சும்மா. அதெல்லாம் நீங்கள் என்ன தான் கையாக இப்போ கொண்டோர் பொய்யாக சொன்னார், மெய்மையாக சேம் பிளேஸ், இதே இடம், கீழே கொட்டா, சுடுகாட்டிலேருந்து மூங்கில், சுற்றி தட்டி, சாணி தர, கோணி, 2 பேர் இல்லை. இதே தான் மனிதன், இதே தான் தேசத்து, இதே தான். ஏன் இல்லை, பொருளாதாரம் தான் பிரச்சனை. உட்காந்து சொல்கிற இடம் ஒரு பிளாஸ்டிக் சேரு, உட்கார வைக்கிற இடம் சாணி. அவன் வந்து உட்காருவான், நான் ஒன்றா ஒத்துக்கலாம் கடல் தேவைன்ட்டு. அங்கே வந்து சாணி தரில் உட்காரத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் சேர், ஒரு 20 சேரு. அவன் இந்த இடம் இப்போ நான் ஆன்லைனில் எனக்கு ஒரு 106 பேர் 110 பேர் என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க. டிவைஸ் எல்லாம் வந்துச்சு. பொருளாதார விடுதலை அடைஞ்சதுனால தான் என்ன ஆகுது, இப்போ பேச முடியுது, இல்லைன்னா முடியாது. அப்போது திருவிளையாடலாம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நான் பணம் இட்ட கற்றுக்கணும். ஆணாவோ அல்லது பெண்ணாவோ இருக்கலாம். என்ன பண்ண கற்றுக்கணும், பணம் இட்ட கற்றுக்கணும். அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும், இந்த சமூக விளையாட்டை ஒழுக்கமாக விளையாட முடியும். இல்லைன்னா விளையாட முடியாது. நீங்கள் எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் மதிக்கலாம் மாட்டாங்க. பணம் வந்தால் தான் உங்களை என்ன பண்ணுவாங்க, மதிப்பாங்க. நீங்கள் உயர்ந்த ஜாதியில் பிறந்ததுனால உங்களெல்லாம் மதிக்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும் சரி, பொருளாதார விடுதலை அடையாத யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. பொய் சும்மா சொல்கிறது, ஜாதியெல்லாம் சும்மா சொல்கிறாங்க. ஜாதியெல்லாம் போயிடும். ஜாதி போகாததுக்கு காரணம் அவனுக்குள்ளே வச்சுருக்கான். அவன் தாழ்வு மனப்பான்மையில் தான் இருப்பான். பணம் நிறைய சம்பாதிச்சுட்டு இருப்பான், அவனுக்குள்ளே ஒரு ஜாதி மட்டமான ஜாதின்னு மனசில் இருக்கும்.
அதனால் மற்றவங்ககிட்ட போகும்போது குனிஞ்சு கிழக்கூத்தடி ஆகிட்டு இருப்போம். அதனால் அவங்களாம் பண்ணுவாங்க, ஏறி மேய்ப்பாங்க. ஒரு பொருளாதார விடுதலை அஞ்சிட்டு புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், வெளியே போய் பேச முடியும். சில பேருக்கு பொருளாதார விடுதலை அடைய முடியுது, ஆனால் சமூக விடுதலை அடைய முடியல. சில பேர் சமூக விடுதலை அடைய முடியுது, பொருளாதார விடுதலை அடைய முடியல. 2 பக்கம் இருக்குது இப்போது. அப்போ எனக்கு பொருளாதாரமும் சமூகமும் ரெண்டுமே சேர்ந்து விளையாட கற்றுக்கணும். வாழ்க்கை எப்படி விளையாடணும்? பணம் வச்சுருக்கணும், சமூக ஏற்றத்தாழ்வு அவமதிக்கணும். சமூக ஏற்றத்தாழ்வு என்ன பண்ணணும்? அவமதிக்கணும். எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் அதை என்ன பண்ணினா அவமதிச்சிடும். ஆணாக பெண்ணாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நான் சம்பாதிக்க வந்துக்கிற ஒரு உயிரினம், சம்பாதிக்க தெரிஞ்ச ஒரு உயிரினம், சம்பாதிச்சு தான் வாழ்ந்தாகணும் இந்த உலகத்தில், வேறு வழி இல்லை. ஏன் என்னைக்கு பணம் கண்டுபிடிச்சிட்டாங்களோ, என்னைக்கு அந்த சாத்தா வந்துச்சோ, அன்னிலேருந்து நம்ம என்ன தான் ஆகிட்டான். பணம் இல்லைன்னா ஒன்றும் சும்மா போய் அதெல்லாம். பணம் இல்லைன்னா ஒரு பஸ்ஸில் போக முடியாது, ஒரு ட்ரெயினில் போக முடியாது, ஒரு சைக்கிள் வச்சுக்க முடியாது, காற்று அடிக்க முடியாது, பஞ்சர் போட முடியாது, சுடுகாட்டில் கூட என்ன தான் பண்ணி ஆகணும். நீங்கள் காசு கொடுத்து தான் பணத்தையே புதைக்க முடியும். இது நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். போய் சொல்கிறானுங்க பணம்லாம் இல்லை, பணம் அப்படிலாம் கிடையாது. பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிச்சா தான் நீ வாழ்க்கையில் நல்லா இருப்ப. இல்லைன்னா முன்னேற முடியாது. நீ நிம்மதி நிற்கிறதுக்கு முதுகு தண்டு மட்டும் காரணம் கிடையாது, பணமும் தான் ஒரு காரணம். பணம் இல்லைனா உன்னால் என்ன பண்ண முடியாது, நிம்மதி நிற்க முடியாது, வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. ரொம்ப தெளிவாக இருக்கணும் நீங்கள் அதில். அப்போ முதல்ல என்ன பண்ணா, பணம் சம்பாதிக்கணும். இல்லை பணம் இருக்குதுன்னா ஓகே, நீ தனியாக போய் சம்பாதிக்கணும் கூட அவசியம் இல்லை. உங்கள் அப்பா பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிறாரு, இல்லை பெரிய நிலம் சொத்துதாரராகிறீங்க, வசதியாகிறீங்கன்னா என்ன பண்ணணுன்னு அவசியம் இல்லை, வேலைக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் வேலைக்கு போனாங்களா, நான் வேலைக்கு போனால் தான் பணம் சம்பாதிக்க முடியுன்றதெல்லாம் போய், ஒரு கம்பெனி போய் தான் பணம் சம்பாதிக்க முடியுன்றதெல்லாம் போய். ப்ரைவேட்டாகவே நீங்கள் எவ்வளோ வேலை, விவசாயத்துலேயும் பணம் சம்பாதிக்க முடியும். இண்டிவிஜுவலாக போய் ஒரு கம்பெனியில் போய் படிச்சுட்டு வேலை செஞ்சால் தான் பணம் சம்பாதிக்கணுன்றது போய். பணம் சம்பாதிக்கிறதுக்கு பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் வரணும். பணம் சம்பாதிக்கணும்னா வரணும். மற்றபடி நீங்கள் படித்தா தான் பணம் சம்பாதிக்கணுன்றது போய் தான். கொத்தனார் வேலை செஞ்சுன்னு வசதியாக இருக்கிறாரு, டிகிரி ஃபஸ்ட்டு வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறவங்கிறாரு. அடுத்த வேலை சோறு சாப்பிடாமல் டாக்டருங்களாங்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? எம்பிபிஎஸ் ஃபஸ்ட்டுங்களுக்கு நிறைய பேர் வேலை செய்யறதில்லை, படிச்சுட்டு சும்மா இருக்கிறவங்களாங்கிறாங்க. நிறைய பெண்கள் கிச்சனில் போய் சோறு மட்டும் ஆக்கினுக்கிறாங்க, எம்பிபிஎஸ் ஃபஸ்ட்டு. அவங்களுக்கு ஊசி மருந்து கூட போட தெரியாது, மருந்து மாத்திரை பேர் கூட மறந்துடுறாங்க, சும்மா தான் பேருக்கு ஃபஸ்ட்டு வராங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லை, அதனால் டாக்டர் ஃபஸ்ட்டாக பெரிய ஆகிடுவாங்க. வக்கீல் படிச்சுலாம் வக்கீல் ஆகிடுறாருனா இல்லை, வக்கீலே படிக்காமல் கோர்ட்டு போட்டு 300 400 மாதம் டெய்லி சம்பாதிச்சுன்னு வரலாங்கிறான். நான் பார்த்துக்கிறேன், வக்கீலே கிடையாது. கோர்ட்டில் போனால் வக்கீல் மாதிரியே ஆக்ட் பண்ணுவான் ஆள். வாங்குவான், ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவான், வக்காலத்து நான் வாங்கி தரணுவான். நேராக போய் ஒரு வக்கீல்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவான், வாங்கியும் கொடுத்துருவான். புரியுதா? வக்கீலே செய்ய முடியாத வேலை கூட வக்கீல் படிக்காமலே கோர்ட்டுக்கு போனீங்கன்னா தெரியும். நிறைய எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு கத்துறவங்களே பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படித்தவங்க கிடையாது. இன்ஸ்பெக்டராக இருக்கிறவங்களாம் எல்லோரும் பெரிய ஆளானாக்கா இல்லை, ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கிறவங்களாம் பெருசானா இல்லை. மார்ச்சூரியில் இருக்கிற ஒரு மாதிரி டாக்டரில் வெட்ட முடியாது. அந்த பணத்தை மார்ச்சூரியில் இருக்கிற வெட்டி பிரித்து தரல, அந்த மாதிரி ஒரு டாக்டரால் முடியாது. அப்போ திறமை இல்லை. ஒரு மனிதன் என்ன தான் ஆகிறான், வசதியாக ஆகிறான், சம்பாதிக்கவும் செய்கிறான். வெறுமே கக்கூசை மட்டுமே கழுவிட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டுமே காசு சம்பாதிச்சு பெரிய ஆளாக ஆகிறவங்கலாம் இருக்கிறாங்க. அப்பார்ட்மெண்ட்டு கீழே போய் காரை கழுவிட்டு மட்டுமே பணம் சம்பாதிக்கிறாள் இருக்கு தான் செய்கிறாங்க. அப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கான கலை. பணம் சம்பாதிச்சிட்டியானா, பொருளாதார விடுதலை அடையணும் உள்ளே நினச்சிட்டியானா, இதுக்கப்புறமா தான் உன் விளையாட்டை ஆரம்பிக்குமே தவிர, அதர்வைஸ் இந்த விளையாட்டை நீ என்ன முடியாது, வெற்றி பெறவே முடியாது. நீ பொருளாதார விடுதலை அடையாத வரைக்கும் உன் மனம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, பணத்தை தேடி ஓடும், பொய் பித்தலாட்டம் பண்ணும், உன்னையே ஏமாற்றிக்கும், திறமைனா கூட திறமை மாதிரி நடிக்கும், அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படும். காரணம் என்ன? பொருளாதார விடுதலை அடையாத மனம் இப்படி தான் பார்க்கும். அத்ததை உயர்வாகவும் அசிங்கமாகவும் தன்னை தாழ்வாகவும் கூட பார்க்கும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ நான் என்ன ஆகணும், முதல்ல பொருளாதார விடுதலை அடையத்துக்கான திறமையை வளர்த்துக்கணும். அதுதான் திருவிளையாடல் நம்பர் 1. எங்கே படிச்சிருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலும் என்ன பண்ண, நீங்கள் முதல்ல இதில் போய் வஞ்சகம் பண்ணி கூட பணம் சம்பாதிச்சிடலாம். ஆல்மா பரமசிவன் வேஷம் போட்டு வி.கே. ராமசாமி வந்து சொல்லுவார், நான் உன்னை வந்து கஞ்சாவிக்கு வேணான்னா, நான் உன்னை ஏலக்க கத்தல் படம் வேணான்னா, நான் உன்னை எத்தனை நாள் எத்தனை போய் டேங்கில் விற்கக்கூடாதுன்னு கேட்பார். பொருளாதாரத்தில் முன்னேறணுன்றதுக்காகவும் திருடுறது, வழிபறி கொள்ள பண்ணுறது, இந்த மாதிரி அசிங்கமான வேலை செய்யறதெல்லாம் நமக்கு அசிங்கம். அதாவது செய்கிறவருக்கு அசிங்கம். நான் அதை செய்ய மாட்டேன், நான் சிறப்பாக செய்வேன் யார் நினைனா, நான் தான். அப்போ பொருளாதார விடுதலை அடையணும். ஆனால் அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, தொல்லையாக இருக்கக்கூடாது. இப்போ யாருக்கு உதவி செஞ்சுட்டு நான் என்ன பண்ணேன், உதவி பண்ணணும். என்னென்னா முடியுமோ என்ன பண்ணலாம். நீங்கள் செருப்பு தைக்கிறது, முடி வெட்டுற வரைக்கும், சட்டை தைக்கிறது, ஜெட்டி தைச்சு தர்றது, இல்லாத ஆபரணங்களெல்லாம் உங்களுக்கு இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா,
நீங்கள் வேண்டாத பொருள்களை வாங்கிறதுக்கு தான் நீங்கள் செலவு பண்ணுறீங்க. உங்கள் சம்பாத்தியத்தில் நிறைய செலவு உங்களுக்கு தேவையில்லாத பொருட்கள். ஏன் ஒரு மனிதன் பொருளாதார விடுதலை அடையலை அப்படின்னு கேட்டால், ஒரு 500 ரூபாய் சம்பாதிப்பான் ஆள், ஒரு குவார்ட்டர் வாங்குவான், 150 ரூபா இருக்கும், அதுக்கு வர சைடிஷ் வாங்குவான், 200-250 ரூபா அவனுக்கு மட்டுமே செலவு பண்ணிவிட்டு பொண்டாட்டிக்கிட்ட எடுத்து போய் 200 ரூபா கொடுக்கறதுக்கு யோசிப்பான். அதுலேயும் சும்மா எடுத்துன்னு போக மாட்டான். அன்றைக்கே பிரியாணி எதனா வாங்கிக்கணும், பூ எதனா வாங்கி போய் கொடுப்பான். தேவையில்லாத செலவு 400 ரூபா கிட்டத்தட்ட 500 ரூபா செலவு பண்ணிட்டுருப்பான். ஒருத்தர் மாதம் சம்பளம் வாங்குவான், கிரெடிட் கார்டு வாங்கிடுவான். 10,000 ரூபா சம்பளம் வருதுனாக்கா 12,000 ரூபாய் வரைக்கும் கஷ்டம் இருக்கும், 2,000 ரூபாய் பட்ஜெட் வந்துனே இருக்கும். என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, இந்த சமூக அமைப்பு சொன்னதுனால இவங்களுக்காக வேண்டி வாழ்கிறது, பித்தர்லாம் மதிக்கணும், போனோம் வரணுன்றது, இல்லை கூட போய் குடியணுன்றதுலாம். முதல்ல நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, எனக்கு எது தேவை, எது மட்டும்தான் எனக்கு தேவை, நான் குடிக்கணுமா அவனை யார் முடிவு பண்ணோம், நான் தான். ஒரு நாளைக்கு 2 பாக்கெட் சிகரெட் பிடிச்சா என்ன ஆகும்? அவன் டேக்ஸ் போடுறான், அதுக்கு தான். இவன் குடிக்க மாட்டான் போனான்னாக்கா அதுக்கு மேலே ஏற்றுறாங்களேன்னு சண்டை மட்டும் தான் போகிறே தவிர ஏன் போகிறான்னு யோசிக்கவே இல்லை நீ. அப்போ உனக்கு அது வேண்டாத செலவு செய்து தகுதியாகிறன்னு என்ன பண்ண, வரி கட்டுறான்றான். இதை சிகரெட் பிடிக்கிறவன், சாராயம் குடிக்கிறவன் யார்? டாஸ்மார்க்கில் சாராயம் குடிக்கிறவன், சிகரெட் வாங்கி பிடிக்கிறவன், பொருளாதார விழுந்து தெரிஞ்சவனா யார் பிடிக்கிறான்? ஏன் இதெல்லாம் தேவையில்லாத செலவு? நான் சிகரெட் பிடிக்கூடாதுன்றதுக்காகவோ சாராயம் குடிக்காததுக்காகவோ சொல்ல வரல. இந்த செலவு எனக்கு தேவையா? யார் கேட்கணும்? அப்படி கேட்டாவே உனக்கு பிரச்சனை முடிஞ்சிடும் நிறைய. பாரு, பக்கத்து வீட்டுக்காரருந்து கடை வாங்கி ஒரு நகையை எடுத்துன்னு போய் கம்பளை மாட்டுன்னு போய் சினிமாவுக்கோ தேட்டருக்கோ போயிட்டு இல்லை கல்யாணத்துக்கோ போயிட்டு வந்து தொலைச்சி போட்டு அதை வர கட்டின்னு நிற்பாங்க. ஜன்னலில் வச்சுட்டு செயின் மோதிரம் காணுன்னு சொல்லிட்டு புள்ளிக்கு வெட்டி கட்டினுக்கிற பொம்பளையெல்லாம் பார்த்துக்கிறேன் நான். அப்போ எல்லாம் எப்படி தாங்கிறோம், நம்ம காப்புறது, மற்றவங்களுக்குள்ள காட்டுறது ஒரு வேலையை வச்சுன்னுக்கிறோம். அப்போ ஏழையாகிறான்னு கேட்டேன்னா, அவனை கூட போட்டி போட முடியாமல் போட்டி போடுறதா நினச்சி தேவையில்லாத பொருள்கள்லாம் வாங்கி என்ன பண்ணிக்கிறான், அப்படின்னா 10 புடவை 20 புடவை டெய்லியுமே மரவாக போட்டு யார் கடை சொன்னான் உன்னை ஏமாத்துறதுக்கு? போகிறதே எக்ஸ்போர்ட்டுக்கு, சம்பளமே உனக்கு 10,000 ரூபாய் தான், 15 ரூபாய்க்கு ட்ரெஸ் பண்ணுற நீ. அவன் வீட்டுக்கு புருஷன் வேலைக்கு அமைச்சது எதுக்கிடானா சம்பாஷணம் வந்து கொடுப்பான்ட்டு. இப்போ 5,000 ரூபாய் துண்டு வருது பட்ஜெட்டில். வீட்டில் அதுக்கு என்ன பண்ணுவான் அவனே லாஸ்ட்டில், சனினே என்ன பண்ணேன் வீட்டில் இருந்து கேட்டாக்கா எனக்கு விடுதலை தரல. அப்படியா? கொடுத்த விடுதலை கொண்டு என்ன பண்ண நீ? மேக்கப்பு, ட்ரெஸ்ஸு, இதுங்களுக்கெல்லாம் எவ்வளோ செலவு? அவங்களாம் போடுறாங்க வராங்கன்னா அவங்க நிறைய சம்பாரிச்சிட்டவங்க முன்னேறினவங்க, அவங்க சம்பளம் என்ன பண்ணுறாங்க, நிறைய வாங்குறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, விதவிதமாக துணி வாங்குவாங்க, விதவிதமாக போடுவாங்க. அவங்களுக்கு மேக்கப்லாம் தேவை தான் உனக்கு. முதல்ல நீ பொருளாதார விடுதலை அடையலை. அப்போ இந்த விளையாட்டை நீங்கள் எப்படி வாழ்கிற, எப்படி எடுத்துக்கிற, எப்படி போகுதுன்னா, இந்த சமூகத்தில் பொருளாதாரமாக சமூகம் உனக்குள்ள ஒரு போட்டு அமுக்கிறது உடனே பொறாமை புத்தி, கெட்டு போகிறது, திருடுறது, இதெல்லாம் யார் பண்ணுறா பாரு. பொருளாதார விடுதலை பண்ணுவான். ஒரு வசதியான ஒரு அரசியல்வாதி மிரட்டினா கூட பயப்படுறாரு. எதுக்கு பயப்படுறாருன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு இவனை கூட சண்டை, இவன் கேட்குற காசு என்ன பண்ணிட்டு போகலாம், கொடுத்துட்டு போயிடலான்னு. இந்த பலகீனத்தை தான் அரசியல்வாதி என்ன பண்ணுறாரு, அந்த அரசியல்வாதி பண்ணுறான்றதுக்காக அவர்கிட்ட ஒரு 10 பேர் கூட போயிடுறான். ஆமாம், அங்கே என்ன தான் நடந்துன்னு கேட்டால் இதே தான் ஒரு வேலையை வச்சுக்கிறானுங்க. பிளாக்மெயில் பண்ணுறது, ஏமாத்துறது. பத்திரிக்கை வச்சுட்டு 8 கோடி ரூபாய் கேட்டுக்கிறாருன்ட்டு சொல்லி ஒருத்தரை பூச்சி வச்சுக்கிறாங்க. கேட்டாங்க, அவன் வெளியே விட்டுக்கிறாங்க. அரசியல் கட்சி ஆளுங்கட்சியோட தொடர்பு இருந்தாலும் அவர் என்ன பண்ணல, யாரா டிஸ்டர்ப் பண்ணல. ஒரு சாமியார் படம் எடுத்து வீடியோ காமிச்சு அவரை மிரட்டிக்கிறாங்க. அது 8 வருஷம் பொத்தி இப்போ தான் கேஸு வரலன்னு சொல்லி பிடிவாரண்டு போட்டு இப்போ தான் நம்ம நியூஸில் பார்த்தேன். அப்போ இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உழைக்காமல் சம்பாதிக்க முடியுமான்னு ஒரு கூட்டம், அதில் மேக்கப் பண்ணி கலர் காமிச்ச ஒரு கூட்டம், சமூக ஏற்றத்தாழ்வு மட்டுமே பேசியே ஜாதிய ஏற்றத்தாழ்வு இருக்குதுன்னு சொல்லியே உன்னை முட்டாளாக வச்சுக்கிற ஒரு கூட்டம். நான் உனக்கு சொல்கிறேன், ஜாதியெல்லாம் இல்லை. யார் உண்ணா? நான் தான் விட்டுருவேன். நீ விட்டுடு, உனக்கு ஜாதி இல்லைன்னு விட்டுரு. நீ உடனடியாக விடுதலை அடைஞ்சிட்ட சமூகத்தில். சமூக பிரச்சனை உனக்கு உடனடியாக. மதம் நான் இல்லை, விட்டுரு. மத ஒழுக்கத்தோடு நான் வாழ மாட்டேன்னு விட்டுரு. சுய ஒழுக்கத்தோடு வாழு, மத ஒழுக்கத்தோடு வாழுது. எந்த மதமாக இருந்தாலும் சரி, மத ஒழுக்கத்தோடு வாழாத. நான் மத ஒழுக்கத்தையும் ஜாதிய ஒழுக்கத்தையும் சமூக ஒழுக்கத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஒழுக்கத்தில் வாழ்வேன். யார்? நீ நினைக்கணும். நினச்சிட்டேன்னா சமூக விடுதலை அடைஞ்சிடலாம். என் திறமையை கொண்டு பித்தியாருக்கு உதவி செஞ்சு நான் நல்லா இருப்பேன், பித்தியாரையும் நல்லா வச்சுப்பேன். எப்படி பொருளாதார விடுதலையும் பொருளாதார சமூக விடுதலை அனுப்பிச்சிட்டா போதுமா ஒரு மனுஷனுக்குன்னா? போதாது. சமூக விலங்காக இருக்கிறதுனாலையும் சமூக அமைப்பில் நான் பிறந்ததுனால தான் நான் இதை செஞ்சுக்கிறேன். ஆனால் இந்த இயற்கை அல்லது கடவுள்
என்னை படைச்சது சமூக விடுதலையும் பொருளாதார விடுதலை அடைகிறதுக்கு இல்லை. எதுக்கு இல்லை? சமூக விடுதலைக்கோ பொருளாதார விடுதலைக்கோ நீ பிறக்கவே இல்லை. அப்போ ஏன் இவ்வளோ நேரம் சொன்னேன்னா தேவைப்படுது. இது அடையாதவங்க கடவுள் பற்றி பேசுறது தப்பாயிடும். ஒரு ஏழைக்கிட்ட கடவுள் இருக்குதுன்னு சொன்னால் நான் கஷ்டப்படுவான். நான் சோறே சாப்பிடாமக்கிறேன், கடவுள் இருக்குதுன்ற பொய் என்னையா கஷ்டப்படு. நான் நினச்சிக்கிறேன்னா இவன் சமூக விடுதலை அடையாததுக்கு காரணம் கடவுள்னு நினச்சிக்கிறான். பொருளாதார விடுதலை அடையிறதுக்கு காரணம் யார் நினச்சிக்கிறான்? கடவுள்கிட்ட போய் வேண்டிடுறான், கடவுளே என்னையா ஏழையாக பச்ச என்னை பணக்காரனாக ஆக்கிடு. என்ன வேண்டான்? என்னவா பச்சாரான்? அப்போது இவன் ஏழைன்னு யார்கிட்ட போய் ஒத்துக்கினா? கடவுள் சிரிக்க மாட்டார். டே நான் உன்னை மனுஷனாக வச்சேன், இந்த சமூகம் உன்னை ஏழைன்னு சொல்லிச்சு, ஒத்துக்குன்னு வந்து யார்கிட்ட கேட்குற? நீ ஒத்துக்கும் போதே குற்றவாளி ஆகிட்ட. கடவுள்கிட்ட போய் என்னன்னு ஒத்துக்கிற? கடவுள் என்னை ஏழையாக பச்சார்னு ஒத்துக்கிற. கடவுளை அசிங்கப்படுத்துகிற முதல்ல. கடவுள் உன்னை ஏழையாக பச்சாரா? கடவுள் உன்னை ஜாதியில் மட்டமாக வச்சாரா? கடவுளுக்கு அது வேலையா? எப்போ நான் கேட்டேன் பாரு, என்னென்னு வேண்டுற? கடவுளே எனக்கு ஒரு நல்ல கார் வாங்கிக்கணும், கடவுளே எனக்கு நல்ல மனைவி அமையணும். நல்ல மனைவி நல்ல காரெல்லாம் நீயா அமைச்சிக்கணுமா? கடவுளை எடுத்து வந்துடுவாரா? போய் கடவுள்கிட்ட என்னன்னு கேட்டேன்? என்னையா இந்த சிவா அப்படி தான் கேட்டான் ஆரம்பத்துலலாம். இந்த நான்சென்ஸ் அப்படி தான் கேட்டுச்சு. அப்புறமா தான் தெளிவாச்சு. ஓ இதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இல்லை. சுத்திக்கிறவன் மட்டமாக பார்த்தது சுத்திக்கிறவனோட பிரச்சனை, கடவுளோட பிரச்சனை. கடவுள் கிட்ட போக தான் எனக்கு புரிஞ்சுது, நான் ஏழையாவோ அல்லது ஜாதியில் மட்டமாக இருக்குது யார் காரணம் கிடையாது, கடவுள் காரணம் கிடையாது. எவனோ புக்கு எழுதி எவனோ என்ன பண்ணின்னுக்கிறான், எவனோ மனப்பாடம் பண்ணிட்டு நம்மள வர சொன்னால் நம்ம தானே உண்ணான். புக்கு விடாது, அதை படிச்சுட்டு மனப்பாடம் பண்ண சொல்கிறவனோ விட மாட்டான். யார் உண்ணும்? புக்கு எதுக்கு புக்கை அவமதிக்கிறதுக்கு தெரியாது என்ன பண்ணுறீங்க? இது பிரிண்ட் மீடியாவில் வந்துச்சு எழுதிட்டாங்கன்னா அது சரின்றது, வீடியோவில் பேசிட்டாங்கன்னா அது சரின்றது, ஒரு உள்ளமானவர் பேசிட்டார்னா சரின்றது, இல்லை வெள்ளையானவர் பேசிட்டார்னா சரின்றது, கரிமீன் சாப்பிடாதவர் பேசிட்டார்னா சரின்றது. ஏன்னா அவன் 6-7 பாரம்பரியமாக கரிமீனே சாப்பிடாத ஒரு நாய் என்ன தான் சொல்லலாம் சாப்பிடாதான்னு. இதுக்கு 6000 பாட்டு ஒரு கேடாடான்னு கேட்குறேன் நான். 6000 பாட்டு 10,000 பாட்டு ஒரு கேடா? கடவுள் எப்படி இதுன்னு சொன்னானா? அப்போ கடவுள் சொன்னவன் ஏன்னா இதை செஞ்சானா? இல்லையே. சிவாகமம் போய் படிக்கிறேன், அது சிவாகமம் திருமந்திரம்னு சொல்லி ஏமாற்றிங்கிறானுங்க. அப்போது மனிதனாக பிறந்தது சமூக பொருளாதார விடுதலை அடைகிறதுக்கு இல்லைன்னா கூட, ஆனால் அடைய வேண்டியது இருக்குது. எதுக்கு? அப்போ தான் எனக்கு ஒரு நிதான நிலை, அப்போ தான் எனக்கு ஒரு புரிதல், அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும், தீவிரமாக சிந்திக்கவே முடியும். இல்லைன்னா என்னால் என்ன பண்ண முடியாது, சிந்திக்க முடியாது. ஏன் டெய்லி சாப்பாடு ஓடுனுக்கிறேன் நான், விடுதலை அடைய முடியாது. ஜாதிய பிரச்சனையோடு சுற்றிக்கிறேன் நான், விடுதலை அடைய முடியாது. உன்னை பார்த்தவொடனே நீ சேட்டுலேருந்து வரியா, நீ ஊர்லேருந்து வரியா, நீ மேட்டு தருவா, நீ பல்ல தருவா, நீ பல்லனா, நீ பறையனா, நீ செட்டியாரா, நீ நாய்க்கிறான்னு கேட்டால் உனக்கு என்ன ஆயிடுச்சு? மனசு குமுறல் உண்டாயிடுச்சு. இன்னொருத்தரை பார்த்து வசதியாக இருந்தவொடனே உன்னை பார்த்த உடனே உனக்கு உள்ளுக்குள்ள குமுறல் உண்டாயிடுச்சு. இந்த குமுறல்லேருந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டம். இப்போ நீ இதுக்கு கடவுள் தேடுறான்னு சொல்லி கொடுத்துட்டான். நல்லா புரிஞ்சு வச்சுங்க, சமூக விடுதலைக்கும் பொருளாதார விடுதலைக்கும் கடவுள் தேடணும்னு சொல்லி கொடுத்தது தான் உங்களை செஞ்ச தந்திரம். கடவுள் நீங்கள் எதுக்கு தேடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கடவுள் தப்புன்னுவீங்க. ஏன் சமூக பொருளாதார விடுதலைன்னா யார் தப்புன்னுவீங்க? ஏன் கடவுள் தப்பு சொல்கிறீங்க? கற்றுக் கொடுத்துறாங்க உனக்கு. கடவுள்கிட்ட என்ன பண்ணுங்க, இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ரொம்ப அருமையான பாட்டுன்னு 97 பேர் சொல்லுவான். கேவலமான பாட்டு. இறைவன்கிட்ட போய் கையேந்த முடியாது. பிச்சைக்கா சொல்லுவார் கடவுளே, டேய் கையே உனக்கு குத்துது எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்கு, கையேந்தி நிற்கிறேன்னு திட்டுவார். கையேந்தி பிச்சை கேட்கிறோம். ஏன் கேட்குற? கைகள் எடுத்துக்கிறதுக்கா பிச்சை எடுக்கிறதுக்கா? எப்படி கற்றுக் கொடுத்துக்கிறான் உனக்கு? கையேந்த கற்று நீங்கள் கடவுள்கிட்ட போய் என்ன பண்ணுறீங்க? ஏன் இந்த தெய்வ வழிபாடு, இந்த குளம் குட்டை மட்டை சுற்றி கோயில்களை என்ன பண்ணுக்குது உன்னை? நீ ஒரு முட்டாள், வேலைக்கு ஆகாதவன் சொல்லுது. கோயில் இல்லாத இடத்துல குடி போகாதன்னு எதுக்கு சொன்னா? சுயமாக வாழ்ந்துருவேன். நீ எப்பவுமே என்ன பண்ணி அவனை அடுத்தவங்கள அண்டியே வாழணும். கடவுள்கிட்ட போய் நான் ஏழை, நான் ஜாதியில் மட்டன்னு சொன்னேன்னா கடவுளை பச்சார் உன்னை கேட்பாரா கேட்க மாட்டார். எப்படின்னா யோசித்து பார்த்தியா? கடவுள் ஒன்று கேட்டார் என்ன? கடவுளோட விளையாட்டில் உன்னை ஏழையாக படிக்கிறது ஒரு வேலையா? பிரிவில் ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால வேண்டி உன்னை ஏழையாக படிச்சுட்டாரா? நீ குருனாவோ செவனாவோ இல்லை இது கால் மண்டியாவோ பிறந்தது கடவுளாக காரணம்? நீ செஞ்ச குற்றமாக இருக்குமா கடவுள் செஞ்சதா? உங்கள் அப்பா அம்மா செஞ்ச குற்றமாக இருக்குமா நீ செஞ்சதா? இல்லை பிறக்கும்போது உடல் உருவின் போதோ இல்லை இது சாப்பிட்றதையோ மாத்திரையோ ஏதோ ஒன்று தப்பாக போட்டு தான் என்ன ஆயிருக்கும்? உன் உடல் ஊனத்துக்கு காரணம் நீயா உங்கள் அப்பா அம்மாவா?
ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னா என்ன கருமம் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? என்னை பார்த்து என்ன பண்ணா நான் கேட்கணும். எங்கள் அம்மா கிட்ட போய் கேட்க முடியுமா? சில பேர் கர்ப்பமாக இருக்கும்போது மாத்திரை போடுவாங்க கர்ப்ப அழைச்சிடலான்ட்டு. அந்த மாத்திரை சரியாக வேலை செய்யுது, அரைங்குறையமாக இருக்கும், புள்ள எப்படி பெற்றுருவாங்க? தப்பு. இப்போ அதுக்கெல்லாம் நிறைய அறிவியல் விஞ்ஞானம் முன்னேறிச்சு. 7 மாதம் ஒரு டெஸ்ட் எடுத்தாங்கன்னா உள்ளே அந்த குழந்தை சரியாகுதா, பர்ஃபெக்ட் ஆகுதா, ஆர்கான்லாம் சரியாகுதான்னு பார்த்துடுறாங்க. தேவையில்ல என்ன பண்ணிடலாம், அங்கேயே டெமாலிஷ் பண்ணிடலாம். நீ தான் மனசாட்சி அந்த சாட்சி இந்த சாட்சியெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுகிற? அதை இந்த மாதிரி குழந்தைங்களையும் பெற்று போட்டு ஊரில் எல்லோரும் உச்சி கொட்டுற மாதிரி வச்சுரு. அப்போ அந்த மாதிரி செஞ்ச செயல் யாருதே? அப்போ நம்ம தான் என்ன பண்ணல, டெக்னிக்கலாகவும் நான் எப்படி என்னை வளமாக்கிக்குதுன்னு யோசிக்காமல் கடவுள்கிட்ட போய் என்ன பண்ணிட்டேன். இப்போ கடவுள் மறுக்கிறது இல்லை, இது கடவுள் எனக்கு என்ன பண்ணிடுது அப்படின்னு கேட்டால் என்ன இந்த உலகத்தில் உருவாக்கிடுது. எங்கள் அம்மா அப்பா மட்டுமா சேர்ந்து போத்தானா? கிடையாது. இதெல்லாம் தாண்டி அப்புறம் வந்துட்டு எப்போ புரியும்னா பொருளாதார சமூக விடுதலை அடைஞ்சால் தான் புரியும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கடவுள் யாரோ உயர்ந்த ஜாதிக்கு, அவன் கருவறைக்கு போய் பூஜை பண்ணுறதுனால கடவுளுக்கு அவனுக்கு தான் சம்மந்தன்றதுனால எனக்கு அது சம்மந்தம் இல்லாதனால கடவுளே இல்லைன்றான். ஜாதிக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். எதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஜாதிக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை, பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இல்லை. வாய்ப்புகளை உருவாக்கி வளமாக வாழாது உன் குற்றம். வாய்ப்புகளை உருவாக்கி வளமாக வாழாது உன்னுடைய குற்றம். இன்னொரு பக்கம் சமூக ஏற்றத்தாழ்வை ஒத்துக்குந்து 2வது குற்றம். நீ தான் ஒத்துக்கின. அவன் என்ன ஒத்துக்க சொன்னாலும் ஒத்துக்கணும்னு ஒத்துக்காமல் இருக்க வேண்டியது யாரோட வேலை? அப்போ உனக்கு விளையாட்டு உனக்கு என்னன்னு தெரில. நான் சொல்கிறேன், வாழ்க்கை ஒரு அற்ப விளையாட்டு, ஈஸியாக வாழலாம். நீ ஜெயிச்சிட்டு அதனால சொல்கிறேன்னு வைங்க. நான் என்ன பண்ண முடியுது? படம் ஓட்டி வேணா பாரு, திரும்பி என் வீடியோ என்ன பண்ணிப்பார், திரும்ப ரிவர்ஸில் போய் பாரு. 2009-10 தான் வீடியோ அப்லோட் ஆகிருக்கோம். பாரு அந்த மனுஷன் எப்படி பேசிக்கிறான்ட்டு, எங்கே உட்காந்துக்கிறான்னு பாரு. இப்போ பாரு, ஒரு 6-7 வாரத்துக்கு முன்னாடி என்ன சேரில் உட்காந்துருந்தான்னு பாரு, இப்போ எந்த சேரில் உட்காந்துக்கிறான்னு பாரு. என்ன சொல்கிறது? இப்போ பாரு, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் இங்கே வந்தவனுக்கெல்லாம் பிரச்சனை. இந்த ஆள் பாருன்னு வளர்ந்துனே போயின்னுக்கிறாருன்னு. வாய்ப்புகளை உருவாக்கி வாழ தெரிஞ்சவனா தான் ஆவான். அப்படின்னா நானும் குரு ஆகணும் அப்படி இல்லை. இது எல்லாருக்கும் எல்லா திறமையும் வர வேண்டிய அவசியமும் கிடையாது. எல்லோரும் எலக்ட்ரிஷியன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லோரும் மெக்கானிக்கல் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லோரும் டெய்லர் ஆக வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அப்போ உனக்கான தொழில் நீ கண்டுபிடிச்சி நீ தான் என்ன பண்ணா வாழ பழகணும். இது ஒரு புனிதம். இங்கே நான் குரு ஆகணும்லாம் நினச்சி வரல. நான் ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும், நிறைய படம் எடுக்கணும், நிறைய கதை எழுதணும், கவிதை எழுதணும், இப்படி தான் நினச்சிருந்தேன். என்னை தான் நீங்கள் உட்கார வச்சிட்டான். இருந்தாலே நான் ஒரு 25 வருஷம் என்ன பண்ணிட்டு வந்துக்கிறேன். நான் வேலை செஞ்சுட்டு அந்த பென்ஷனே போதுன்ட்டு வந்துக்கிறேன். நான் இங்கே என்ன வேணால் நடக்கலாம், ஆனால் எப்படி இருக்குது? அப்போ நீங்கள் தான் என்ன பண்ணணும் உங்கள் விளையாட்டில். இதெல்லாம் தாண்டி கடவுள் தேவைப்படுதுன்னா சத்தியமாக தேவைப்படுதுங்க. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மட்டும்தான் கடவுள் புரிகிற தகுதி இது. ஒரு நாய்க்கிட்ட கூப்பிட்டு நாய் உனக்குள்ளே வந்து கடவுளுக்கு இதுன்னா ஒத்துக்காது, வந்துட்டு போயிடும். நான் மனிதர்களை கூப்பிட்டு சொல்லியும் பார்த்துட்டேன். 8 வருஷம் 7 வருஷம் 6 வருஷம் போத்துட்டு நான் எனக்குள்ளே இல்லைன்ட்டு போகிறான். இது உடம்பு ஒரு குப்பை. உன் உடம்பு குப்பைன்னு உன்னாலே சொல்ல வச்சிட்டான் பாரு ஒருத்தன். உன் உடம்பு குப்பைன்னு யார் சொன்னதே? நீ உன் வாயால் சொல்கிற பாரு, எவ்வளோ அசிங்கம் இல்லை? அப்புறம் உன் உடம்பு உன்னை வாழ்த்துமா? கடவுள் உனக்கான உடம்பை அவமதிக்கலாமா? நீ மட்டுமா இந்த உடம்புல இருக்கிற நினைக்கிற? கிடையாது. கடவுளும் சம பங்கு உள்ளது. இந்த உடம்பு உன்னால் மட்டுமா இயங்குது? எந்த டாக்டரும் ஜெயிக்க முடியல. ஏன் ஜெயிக்க முடியல? அந்த உடம்புக்குள்ள ஏதோ ஒரு விசேஷமானதெல்லாம் இருக்குது. டெக்னிக்கலி இன்னும் டாக்டரால் குவாலிஃபைட் ஆக முடியல. பம்ப் பண்ணி இந்த இதே ஏன் நிற்கணும்? பம்ப் பண்ணி ஒரு இதையும் நிற்கணும். ஒரு காரணம் சொல்கிறான், உள்ளே பிளாக் ஆயிடுச்சுன்ட்டு, ஏதோ போய் அடிச்சுன்ட்டு. அப்போ ஏன் இவ்வளோ நாளாக அடைக்கலை? அது என்ன அது துக்க செய்தி கேட்டவா அடிச்சிடும்? ஏதோ பிரச்சனை ஆகிட்டாவா அடைக்கும்? அப்போ தானே ஹார்ட் அட்டாக் வரணும். ஃபேட் அடிச்சுன்ட்டு ஏன் அவ்வளோ நாள் அடைக்காத? எதையும் அப்போ அடிச்சது. நீ கண்டி உன்னை மதிக்கப்பார், உன்னை கழப்பார், திருவிழா ஸ்டார்ட் ஆகிடும். இங்கேருந்து என்ன பண்ணுறதுன்னா வசதியாகிறதுக்கு முடிவு பண்ணு. வாய்ப்புகள் எப்படி உருவாக்கலான்னு கேடு. எந்த வாய்ப்பு செஞ்சால், எந்த மாதிரி வேலை செஞ்சால் எனக்கு பணம் எவ்வளோ வரும்னா பண்ணு, யோசி. கட்டாயமாக நீ வெற்றி பெறுவேன். ரொம்ப சிம்பிள். எவ்வளோ சாதமாக? ஆமாம். என்னன்னா உடனே நந்துடாது. இங்கே என்ன பிரச்சனைனா கனவு காண்றது. அப்படியே அந்த பாம்பேயில் போய் 50 ரூபா படி எடுத்து வந்து 100 ரூபாய்க்கு விற்றுட்ட உடனே அதுதான் என்ன அது சன்பாத் எடுத்துருந்தார் ஒருத்தர். நான் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் அந்த கதையெல்லாம். கற்பனையில் என்ன பண்ணிடுறேன் நீ?
உடனே பணக்காரன் ஆகிட்ட மாதிரி, உடனே வசதியாகிட்ட மாதிரி அப்படிலாம் ஆக முடியாது. அப்படிலாம் ஆனால் உடனே ஜாதியிலேருந்து வெளியே வந்துடலாங்க. இமிடியட். நீங்கள் உடனே நினச்ச உடனே ஜாதி கிடையாது. நீங்கள் ஆண் பெண் தாண்டி வாழ முடியும்னு திறமை யார்கிட்ட? உங்ககிட்ட தான். நான் ஒரு பெண்ணாக அசிங்கமாக இருக்க முடியாது, நான் ஒரு பெண்ணாக அழகாக இருக்க முடியும். யார் தான் நினைக்கினா? நீங்கள் நினச்சிட்டா இமிடியேட்டாக வெளியே வந்துடலாம். சமூக விடுதலை ஒரு மேட்டரே கிடையாது, ஈஸி. ஆனால் பொருளாதார விடுதலை அவ்வளோ ஈஸி இல்லை, கொஞ்சம் கஷ்டப்படணும். இப்படி வந்துட்டுன்னா அப்புறமா கடவுள் தேடு. இல்லைங்க பொருளாதார விடுதலை அடையணும் இல்லையோ அது என்னைக்குன்னா ஆகட்டும், நான் மனுஷனாக போயிட்டேன். மனுஷனுக்கு உன்னதமான ஒரு பொருள்னால் அது கடவுள் தான், உயிர் தான். இந்த உயிரை உணர்ந்து நான் என்ன பண்ணேன்? உயிர் போகிறதுக்கு முன்னாடி உயிரை கூட உறவாடிடணும், தப்பு கிடையாது. அதுக்கு நீ பொருளாதாரத்தையும் சமூகத்தையும் விட்டுரு. அது போராட கொண்டு போகிற, செய்ய கட்டி போகிற, வாய்ப்பில் உருவாக்க போகிற, என்ன பண்ணலாம்? நேரம் என்கிட்ட. இங்கேருந்து நம்ம விளையாட்டை ஆரம்பிக்கலாம். இங்கே தான் திருவிளையாடல் ஆரம்பிக்குது. ஞான பழமை நீ, உனக்கு ஒரு பழம் தேவையா? ஒரு சாதாரண பழக்கதை, சாதாரணமாக ஒரு கதை. பழத்தை எடுத்துன்னு வந்தார். யார்றான்னா நாரதர். எங்கடா குத்தாரு அப்படின்னா சிவன் பார்வதி இருக்கிற அரங்கத்தில். யாருடா குத்தாரு? யாருன்னா ஒருத்தர். முழு பழமாக தான் சாப்பிட்ணும், இல்லைன்னா அது என்ன பண்ண முடியாது. அந்த முழு பழம் என்னான்னு கேட்டிங்கன்னா சமூகம் பாதி பொருளாதாரம் பாதி. நீ சமூகத்துலேயும் பொருளாதாரத்துலையும் என்ன பண்ணி ஆகணும்னா அனுபவிச்சு ஆகணும். ஒரு வாழ்க்கையை நீ முழுமையாக வாழ்ந்தாகணும். எதனா பாதி வாழ்ந்தாலும் வாழ்க்கையாகாது. அதனால் முழு பழமாக தான் சாகணும். முழுசாக ஒரு பழம், ஏதோ ஒரு விசேஷமான பழம் இருக்குது, நமக்கு தெரிலன்ட்டான் ஒருத்தன். அப்படி ஒரு பழம் இருக்குமா என்ன? ஆப்பிளை கட் பண்ண முடியுமா? முடியாதா? முழுசாக சாப்பிட்ற பழம் எதனா இருக்குதா? இருக்குது. கேள்வி கேட்டால் அதுக்கு ஒன்று இருக்குது. இதை புரிய வைக்கிறது ஒரு குரு அவசியம் தேவைப்படுறாரு. அப்போ முழு பழத்தில் ஆரம்பிக்குது இது. சரி, இந்த பழத்தை யாருக்கு கொடுக்குறது பிரச்சனை? இந்த பழத்தை யாருக்கு கொடுத்து? ஓகே, இந்த உலகத்தை யார் முதல்ல சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் போட்டி வச்சுட்டான் கடவுள். என்னான்ட்டே இந்த உலகத்தை முழுசுமா யார் சுற்றி வராங்களோ அவங்களுக்கு. உலகம் முழுசுன்னா எது? உலகம் முழுமையே எது? அது ஒரு கேள்வி. இது நம்ம தம்பி அவசரப்பட்டார். என்ன பண்ணுறாரு? மயில் மேலே ஏறினே பர்றான்ட்டு பறந்துட்டார். என்னப்பா இங்கேருந்து அப்படி தான் போயிடறாங்க. அது பழம் சாப்பிட வைக்கல அது ஒன்றுங்க. நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. முழு பழமே சொல்லி எது அம்மா அப்பான்னு சொல்லி எது உலகம்னு சொல்லி அமைச்சிக்கிறேன். இது விட்டா நானே போக முடியும். சுற்றுறான் பாவம். சுற்றி வரத்துக்குள்ளே பழத்தை கொடுத்துட்டாங்க. உலகத்தை சுற்றி வரத்துக்குள்ளே. ஏன்னா ஒரு முழுமைக்கு வர முடியாது. முழுமை என்பது இந்த உலகம் கிடையாது. முழுமை என்பது என்ன கிடையாது? இந்த உலகம் கிடையவே கிடையாது. அதுதான் அந்த கதையில் சொல்ல வராங்க. என்னத்துக்குறான்னா முழுமை என்பது நீ தான். எனக்கு ஒரு பழுதை சாப்பிட்டு திருப்தியாக இல்லாம், ஒரு பிரியாணி சாப்பிட்டு திருப்தி இல்லாமல் இருக்கலாம். ஒரு பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்கலாம்? திருப்தி இல்லாமல் ஆயிடலாம். கொஞ்சம் உப்பு கூடிச்சு. பீஃபாக இருந்தால் நல்லா இருக்குமே சொல்ல மாட்டீங்க, ஆனால் நான் சொல்லுவேன் பீஃபாக இருந்தால் நல்லா இருக்குமே. ஒரு வேறு எதனா காஸ்ட்லி கறி எதனா இருந்தால் பாருங்கள், அது வந்தால் இது வந்தால் நல்லா இருக்குமே. பிரியாணி சாப்பிட்டா கூட ஒருத்தன் பழுதுலேயே திருப்தி ஆகிறான். அந்த ஊருக்காவே சந்தோஷமாக இருக்குது. ஊருக்காய் இல்லைன்ட்டு என் பொண்டாட்டி தொட்டுக்கிறோன்னேங்கிறான். வாயோட வாய் வச்சு சாப்பிட்டுக்கிறோன்னுங்கிறான். சந்தோஷமாக வாழ்கிறவன் எங்கேயும் வாழ்ந்துடுறான். தலைகாணி வேணா மடி போதுன்றான். தலைகாணி வேணா மடி போதுன்றான். சந்தோஷமாக தான் வாழ்கிறவன் என்ன பண்ணிடுறான்? அப்போ எங்கே முழுமைக்குதுன்னா என்கிட்ட இருக்குது. நம்ம மேலே ஒருத்தரை விட்டு நடக்க முடியாதபடி யானையாக இருந்துக்கின்னு தலை வர யானை தலை இல்லை மனுஷ உடம்பு கஷ்டப்படுற ஒரு ஆள் என்ன பண்ணான்? இந்த அம்மா அப்பாவே உலகம், அதையே நான் என்ன பண்ணிடுறேன்? சுற்றி வந்து பழத்தை வாங்கிக்கிறேன்ட்டான். பார், உலகம் சுற்றுறதுக்குன்னா இல்லை. ஏன்னா நித்தம் இந்த உலகம் மாறினே இருக்கும், அப்டேட் ஆகினே இருக்கும். நித்தம் இந்த உலகம் மாறினே இருக்கும், புது புது விஷயம் அப்டேட் ஆகினே இருக்கும். நான் வாங்கிட்டேன் ஆப்பிள் பொண்ணு சொல்லலாம், இப்போ 17 விட்டுருவோம். நம்ம 10 வாங்கி வச்சுருப்போம். ஏன் வருஷம் ஒன்று என்ன பண்ணுகிறான்? அதாலே அப்டேட் பண்ணுகிறானுங்க. சரி, ஃபோன்லேயே வந்துச்சானுங்கன்னா அவனே 4-5 வெரைட்டிஸ் வச்சு. இப்போ சாம்சங்கில் சார் உங்கள் பட்ஜெட் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி ஃபோனு 5G தான் சார், ஆனால் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஜிபி வேணும், ரேம் கெப்பாசிட்டி வேணும், இந்த கிளாஸ் சிஸ்டம் ஃபோனில் வச்சுக்கிறான். அப்போ சமூகத்தில் எப்பவுமே என்ன பண்ணே இருக்கான்? நான் ஃபோனை பேசுறதுக்கு வாங்குறவன் எதை வேணா வாங்கி என்ன பண்ணுறான்? சந்தோஷமாக வாழ்ந்துருவான். ஃபோனை காட்டுறதுக்கு வாங்குறன்றவன் ஒருத்தர் இருப்பான், இருக்குதுன்னு வாங்கணும் வேறு.
இருக்குதுன்னு வாங்கினோம் வேறு, கிடைக்குதுன்னு வாங்கினோம் வேறு, கொடுத்தாங்கன்னு வாங்குகிறோம் வேறு. இங்கே பல விதமாக இருக்கிறாங்க. அப்போ முழுமை எங்குள்ள தான், எங்களை தான். இதுதான் அம்மா அப்பா, இதுதான் அம்மா அப்பா. தெளிவாக சொல்லிட்டேன் நான். உடம்பு தாண்டா அம்மா, உள்ளகிற உயிர் தாண்டா அப்பா. இப்போ யாரை சுற்றி வரணும்? நான் என்னை சுற்றி வந்தால் என்கிட்ட பழங்குது, அது நான் கொடுக்குறதே, அது இருக்குது என்கிட்ட என்னக்குது, பழங்குது. அப்போ அந்த பழத்தை சாப்பிட்டாவே ஞானம் வந்துடலாம். அப்போ திருவிளையாடல் எங்கே ஆரம்பிச்சுது? என்கிட்ட. நான் எங்கே கொண்டாடணும்? என்ன? அப்போ நான் இந்த சமூக பொருளாதார விடுதலை அடைஞ்சிட்டும் கொண்டாடலாம், சமூக பொருளாதார விடுதலை அடையாமல் கூட. ஆனால் புரிஞ்சுக்கணும், சமூக பொருளாதாரத்துக்கும் சமூக பொருளாதாரத்துக்கும் கடவுளுக்கும், கடவுள்கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது? இப்போ கோரிக்கைலாம் வைக்கக்கூடாது. ஆமாம், கடவுளே அந்த கோழியை நான் பிடிக்கிறது வரம் கொடு, நானே பிடிச்சி கொடுத்துறேன்னு வேறு, பிடிச்சிட்டு உங்ககிட்ட கொடுப்பேரே. இல்லைடா, நான் என்னை விட நீ கோழியை வந்து பெருசாக நினைக்கிற, என்னை வர கோழி பிடி சொல்கிறேன், நான் கோழி வேணால் பறக்க விட்றேன்னு என்ன பண்ணார்? கோழி உன் கையில் கடைசி வரைக்கும் நம்மளால் சொல்லிட்டான். கூரை ஏறி கோழி பிடிக்காதுன்னு என்ன பண்ண முடியாது? அழகாக சொல்லிடலாம். நிறைய பாடல்கள், நிறைய புக்குங்களில் சைவமாக இருந்தாலும் சரி, வைணவமாக இருந்தாலும் சரி, நிறைய படைப்பாளிகள்லாம் கூட சொல்லிக்கிறாங்க. அதனால தான் அவனுக்கு கிரந்தம்லாம், இந்த வேதங்கள்லாம் கடவுள்னு சொல்லி தெரியுறாங்க. அதை சொல்லிடுறாங்க. அச்சுதா அமரர் ஏரே அரங்கமா நகருளானே, இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமானும் அச்சுவை தரினும் வேண்டேன். அதெல்லாம் வேணாம் எனக்கு. இங்கே தான் சொர்க்க நரகம்லாம். அங்கே இங்கே தான் உன் விளையாட்டு. எங்கே? இங்கே தான். பொருளாதார விளையாட்டு, சமூக விளையாட்டு தாண்டி போய் என்ன பண்ணேன்? கடவுளோட வந்துட்டு நீ தான் திருன்னு புரிஞ்சுட்டு என்ன பண்ணேன்? இந்த வாழ்க்கையை ஒரு அல்பமாக்கிடுன்ற. நான் பணம் சம்பாதிக்க முடிஞ்சவளுக்கு சம்பாதிச்சினேரு, தப்பு இல்லை. கிடைக்கும் போது என்ன ஆகட்டும், வரட்டும். சமூக விடுதலை ஒன்னடியே ஆகிடு. சமூக விடுதலை ஒன்றே வந்துரு. எப்படி? என் பேச்சு கேளு, வா ஒரு 3 மணி நேரம் உட்காரு, நான் சொல்லுவேன். ஜாதிக்கெல்லாம் இதாண்டா பேர், ஊருக்கெல்லாம் இதாண்டா பேர், இதுக்கு தான் அந்த மாதிரி பழ ஊரெல்லாம் போய்ட்டு வச்சுருக்காங்க. உண்மையிலேயே தமிழ் குத்தவ இறைவன் தான். என்னை நன்கு தமிழ் செய்ய மாறேன்ட்டு சிவாகமத்தில் திருமலை சொன்னது இதைத்தான். என்ன பண்ணிக்கா, வந்துரு, உயிரை தப்பார். இவ்வளோலாம் உண்ணி சொல்லி இது மாதிரி கற்றுனேன்னா உன்னையே சுற்றி வந்தா, உன்னையே ஒத்துக்காதுன்னு எங்கே சுற்றி வருவேன்னு கேட்குறேன். என்ன அவமதிக்கிறவன் என்ன அவமதிக்கலை, அவனை அவமதிக்கிறான். அது புரியவே இல்லை. நீ விசேஷம் சொன்ன, என்ன தப்புன்ற, அப்போனா யார் அப்போனா அர்த்தம்? நீ விசேஷம் இல்லைன்னு யார் சொல்கிறது? அதை எப்படி சொல்கிறேன்னா, நான் தப்புன்னு சொல்கிறேன். எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது, சில நேரத்தில் வருத்தமாக இருக்குது. ஐயோ, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்க இப்படி போதானுங்களே. திரும்பி அவன் போட்டாக்கா, ஏன் இப்போ திரும்பி அவர் சொல்கிறாரு, கெஞ்சிராரான்றாங்க. இல்லை போனானுங்களே பாவம், அவங்களுக்கு வெறுப்பேற்றி இன்னும் கஷ்டப்படுவான்ட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டை இட்டான். ஆமாம், விஜயலட்சுமிங்கெல்லாம் மூதேவியா, ஆமாம், அது மாதிரிலாம் பாட்டு எதுனோடனே சரி பாவம் போனவங்க அப்படியே வெக்கப்பட்டு போயிடுக்கிற போகிறாங்க. என்ன இல்லை வரட்டுமே அப்படின்னு திரும்பி வா, திருந்தி வா, திரும்ப வா, மாதிரி தவசி ஒருத்தன் காத்துக்கிறான்னு. அதுக்கு ஒரு கிண்டல். நஷ்டம் யாருக்கு? இந்த திரு உனக்குள்ளே இருக்குது. நீ விளையாடுற விளையாட்டை சரியாக விளையாடினேன்னா பொருளாதார விடுதலை அடையலாம், சமூக விடுதலை சாதாரணமாக அடையலாம். சமூக விடுதலை ஒரு விஷயம் இல்லை. பொருளாதார விடுதலை அடைஞ்சிட்டு நீ இந்த உலகத்தை கொண்டாடு. நீ எங்கே இருந்தாலும் கொண்டாடுறது தான் நான் வாய்ப்பு வச்சுக்கிறேன். வருஷமானா கூப்பிட்டு வந்துரு, திண்டுக்கலுக்கு வந்துரு, வா நம்ம என்ன பண்ணலாம், பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கூத்து வச்சு என்ன பண்ணிடலாம். ஆண்டு விழாவனா வா, ரோட்டில் என்ன பண்ணலாம். ஆமாம், கொண்டாடலண்ணா அவமானப்படுத்துகிறேன் நினைக்கிறேன். நான் உன்னை அவமானப்படுத்துகிறேன். நான் ஆடும்போது நான் மட்டும்தான் ஆடணும், நீ பார்க்கணும் நான் சொன்னேன். எவ்வளோ நேரம் ஆகும் எனக்கு ஒரு 2 கேபரேட் டான்ஸரை கூப்பிட்டு வச்சு டான்ஸ் ஆட்டு போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் நான் ஆடினு வரணும் சொல்லு. மனுஷன் யோசிப்பான், இந்த மனுஷன் நம்மளாம் ஆடணும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவார் நம்மளை கூட. அவருனப்பா சம்பாதிச்சிட்டாரு ஆடுவார், நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியாது. நீ சம்பாதிக்காமே ஆடுறது தானே உனக்கு வழி வச்சுக்கிறேன். நீ நான் கொட்டுக்கு காசு தனியாக வச்சு தனியாக போய் ஆடினா எவ்வளோ ஆகும்? டான்ஸ் ஆடுறதுக்கெல்லாம் நாங்கள் காசு கேட்கறது இல்லையே, சந்தோஷமாக தானே இருக்கு சொல்கிறோம். சந்தோஷமாக இரு. இப்போ கூட 1ஆம் தேதி என்ன பண்ணுறேன், 3 ஆடை வெட்டி என்ன பண்ணுறேன், கறி ஆக்கிடுறேன். நீ சைடில் வந்து சைஸ் அது மட்டும் கூட சாப்பிட்டு வாட்டுறேன். சைடில் வந்து என்ன பண்ணு, ரைஸ் அவன் சாப்பிட்டு கூட வா. உன்னை என்ன பண்ணல, கட்டாய பற்றியில் வா, ஷேர் பண்ணிக்கலாம் குடிக்கிறதுக்கு. என்ன பண்ணலாம், வா ஷேர் பண்ணிக்கலாம் குடிக்கிறது. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழியை தேடலாம். எப்போதும் கொண்டாட்டமாக இருக்குது தான் கடவுள் நம்ம என்ன பண்ணார்,
எந்த நாய் எந்த பூனை மியூசிக் அந்த மாதிரி டான்ஸ் ஆடும்? ஏதோ ஒரு குதிரையை ரொம்ப நாள் ட்ரெயின் பண்ண தான் ஆடும். ஆனால் பிறந்த குழந்தை மியூசிக் வச்சு பாரு, காலை ஆட்டும், டிங் டிங். பிறந்த குழந்தை. இன்னொரு விஷயம், கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையே ஆடும். பிறந்த குழந்தை தான் ஆடுன்றதெல்லாம் போய் நீ மியூசிக்கெல்லாம் கேட்டுக்கிறேன்னு வச்சுக்க, உள்ள கர்ப்பத்திலேயே விளையாடும். அம்மாங்க புள்ள பெற்ற அம்மாங்களுக்கு தெரியும். பட்டாசு வச்சா உள்ளே அதுரும் டுமுக்குன்னு. அப்போ என்ன தெரியுது குழந்தைக்கு சத்தத்துக்கு ரியாக்ஷன் பண்ண தெரியுது. வளர்ந்து இவ்வளோ பெருசாக ஆகுது மனுஷன், இதுக்குன்னா தெரில கொண்டாட்டமாக சந்தோஷமாக இருக்க தெரில. உங்கள் விளையாட்டை நீங்கள் எப்போதும் எப்படி விளையாடுங்க, கொண்டாட்டமாக விடுங்க. கடவுள்கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது, கடவுளே என்னையா ஏழையாக பச்சை, கடவுளே என்னையா ஜாதியாக பச்சைன்னு கேட்கும்போது என்ன பண்ணிட்டீங்க நீங்கள்? உங்களை என்ன பண்ணிட்டீங்க, அவமானப்படுத்திட்டீங்க கடவுள் முன்னாடி. கடவுளுக்கு ஒரே கோபமாயிடும். நான் உன்னை இவ்வளோ சந்தோஷமாக இருக்க போடுச்சேன், நீ எங்கிட்டே வந்து வழியை எம்பெருலேயே போடுறியா? வெறுங்கையோடு வந்தது எதுக்காக? வேண்டியதை எடுத்துக்கிறதுக்கு. கையில் எதனா குத்துனா என்ன ஆகுது நம்ம நிலைமை? இந்த கையில் வேலு என்ன சொல்லிட்டு, இன்னொரு கையில் மயில், இல்லை வேறு ஏதோ எதை எடுத்துப்பேன். என்ன பண்ணோம், வேலை அப்படி ஓரமாக வச்சுட்டா ஜாலியாக இருக்கலாம் பாரு. கை ஃப்ரீயாக இது எது குத்துற கடவுள் நம்மளை ஃப்ரீயாக வச்சுருந்தேன்னா கையில் என்ன பண்ணலாம்? ஹோட்டலுக்கு போகிற ஃபுல்லாக பையில் வச்சுன்னு என்ன பண்ணுவேன்? ரொம்ப நாய் மாதிரி தான் என்ன பண்ணுவேன், நக்க பார்ப்பேன். உன்னை கை எது குத்துரு கடவுளே, இஷ்டமாக எடுத்துக்கிறதுக்கு. அப்போ என்ன பண்ண, நீ எதனா வச்சுருந்தா கூட கையில் வச்சிடணும். அப்படி எதனா ஒட்டியிருந்தா கூட கையை எதனா ஒட்டிருக்கூடாது. உனக்கு எதனா ஒட்டியிருந்தா கூட என்ன பண்ணிடணும், கழுவிடணும். எதுவுமே ஒட்டாமல் தான் என்ன பண்ண முடியும்? புதுசாக எடுத்து ஃப்ரெஷ்ஷாக. ஸோ ஆன்மீகம் தான். ஆன்மீகம்னா என்ன, கையை விட்டு சாப்பிட்றது. ஆன்மீகம்னா என்ன, கையை கழுவிட்டு சாப்பிடுது. ஜாதியை இதுவே கழுவிடணும். பொருளாதார விடுதலை என்ன அடிப்பது, அதை அப்போ பார்த்துக்கலாம். தியானம் பண்ணும்போது என்ன பண்ண முடியாது, நான் ஏழை அவ்வளோ. தியானம் பண்ணும்போது தியானம் மட்டும்தான் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுவேன், உனக்கு ஆன்மீக அனுபவம் வர நான் காத்துனுக்கிறேன். வரது என்ன கேளு. வந்து இங்கே முன்னாடி ஒருத்தன் வந்தான். ஆமாம், கிங்குன்னு பேர் அவனுக்கு. ஆமாம், கிங்கு. ஆமாம், ஆமாம். வந்து அன்னதான பிரபு ஒருத்தையை உருவாக்கிட்டு அப்போது வந்து கிங்கு வந்து இன்னொருத்தர் உள்ளே போயிட்டுக்கிறாரு. ஆமாம், என் பக்கத்தில் கிங்கு தான் உட்கார முடியும், இவர் கிங் ஆகிட்டாருன்றான். பேச சொல்கிறேன். இப்போ நான் யார்கிட்ட பேசிக்கிறேன்? ஆமாம், மினிஸ்டர்கிட்டே கிங் கிட்டேயாருன்னு புரியலன்னா என்ன பண்ணுறேன்? இது மாதிரி அசிங்கெல்லாம் யாரால் நடந்தது? நம்ம கிங்கு என்ன பண்ணி வச்சுக்கிறான்? அது மாதிரி உங்களுக்கு வரம் நான், என்னை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு நான் வரம். பொருளாதார விடுதலைக்காக பாடத்திட்டங்களை வச்சு நடத்தினுக்கிறேன். ஆன்மீகத்துக்காக உபதேசம் தரேன். உனக்கு எப்படி முடியுமோ அப்படி என்ன பண்ணேன், வாங்கிக்கோ. ஒரு 50 நாள் வந்து வேலை செஞ்சுட்டு வாங்கிக்கோ. ஒரு 12 வாரம் தொடர்ந்து வந்துட்டு இல்லை காசு கொடுக்க முடியும்னா கொடுத்துட்டு வாங்கிக்கோ. உன் நிலைமை என்னவோ அதை சொல்லி வாங்கிக்கோ. நல்லா இருக்கிறதுக்கு வழியை தேடு. சந்தோஷமாக இரு, கொண்டாட்டமாக இரு. கடவுள் படைத்த உலகம் இது மனித சுகத்தை மறுப்பதில்லை. அடுத்தவங்களுக்கு அவமானப்படுத்த, அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படுத்தாத. அவனாவே கஷ்டப்பட்டால் அதுக்கு நீ வழி இல்லை. ஒருத்தன் ஆடினு போனவே ஒருத்தன் பிடிக்காது என்ன பண்ணுது. ஒரு பைத்தியம் போதுன்னு கம்முன்னு விட முடியலையா நிறைய பேரால். நம்மளை ஒருத்தர் சொல்லிட்டேன், நான் ஒரு பைத்தியம்னே. பிரச்சனை என்ன, இப்போ நான் ஒரு பைத்தியம் ஏதோ ஒன்று பேசிக்கிறேன், நான் தெளிவாகவும் சொல்லிட்டேன். நல்லவன் தெரிஞ்சவன் புரிஞ்சவன் என்ன பண்ணாத பார்க்காதன்ட்டு பார்த்துட்டு வயசு இங்கே வர கமெண்ட் வர எழுதிங்கிறான். அது வர அது என்ன பண்ணுதுன்னா அதே பிளாக் பண்ணிடுது. இந்த கமெண்டை வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்கணுன்ட்டு. நாங்கள் ரிவ்யூ பண்ணுறது நேரங்குது இல்லை. அவன் நினச்சி நான் கமாண்டே போச்சுன்னு போகிறேன். எது கொண்டாரு எது பார்க்குறான்ல அதை வச்சுன்னு நிறைய அன்புலங்கள் பார்த்துருந்தாக்குது. நன்றி ஐயா, நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது சொல்லி தானுங்கிறாங்க. நல்லா இருக்குதுன்னா என்ன பண்ணு பாரு, இல்லை என்ன பண்ணாத. வாழ்க்கை உனக்கு கொண்டாட்டத்துக்கான ஒரு பரிசு. கடவுள்கிட்ட போய் என்ன பண்ண முடியாது, பிச்செல்லாம். இறைவனிடம் கேட்டு பாருங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அப்படி சொல்லணும். என்ன சொல்லணும், பொறுமையுடன் வாங்கி கொள்ளுங்கள் அப்படி சொல்லணும். பாட்டெல்லாம் எப்படி மாற்றிக்கணும், நமக்கு ஏற்ற மாதிரி வரிகளை கொஞ்சம் கொஞ்சம் திருத்திக்கணும். இறைவனிடம் கையேந்துங்கள் கிடையாது, இறைவனிடம் எடுத்துக்கொள்ளுங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவது. அந்த வரியை மட்டும் ஒரு வார்த்தை மட்டும் எடுத்துடலாம். என்னான்ட்டு இறைவனிடம் கையேந்துங்கள் எடுத்துட்டு இறைவனிடம் எடுத்துக்கொள்ளுங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. பொக்கிஷத்தை மூடுறதில்லை, அதெல்லாம் கரெக்டாக தாங்குது. அந்த ஒரு வரி மட்டும் எதே கையை அந்த எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க, போயிச்சிட்டிங்க.
கை தான் ஏந்திரன்ட்டிங்கன்னா நான் ஒன்றும் சொல்கிறதில்ல. கடவுளே கோயிலாக போய் 100 தேங்காய் வச்சுட்டு இல்லை பிற மதங்களில் போய் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஒரு மதம் ஒரு மாதிரி சொல்லி வச்சுக்குது. ஆமாம், டைம் டேபிள் போட்டு அடின்றான். ஆமாம், நீங்கள் டைம் டேபிள் போட்டு தான் எதையுமே செய்யணும். டைம் டேபிள் இல்லாமல் செய்ய முடியாது. சீக்கிரத்தில் வரணுவாங்க, எப்போன்னு தெரியாது. அது என்ன சீக்கிரமோ தெரியாது, அது என்ன அவசரமோன்னு தெரியாது. ஆல்மா சொட்ட நனையுது தாஜ்மஹால் மாதிரின்னு அங்கே போய் குளிச்சுட்டு பாவத்தை கழுவ சொல்லுவானுங்க. அது வெட்டினாவே காஞ்சிருன்றது ஒன்றும் புரிஞ்சுக்காமக்கிறானுங்க. ரத்தம் கீழே பட்டால் அவங்க காஞ்சிரும். அதில் போய் ரத்தத்தில் கழுவ முடியாது. ரத்தத்தில் ஏன் நான் பார்த்துக்கிறேன்பா. மாடுறதுலாம் வறுத்தும் சாப்பிட்டுக்கிறோம். அடுத்து டிஃபன் பாக்ஸில் வாங்கிடும் போது டிஃபன் பாக்ஸ் ஷேப்பில் ஆகிடும். எடுத்து போட்டால் டிஃபன் பாக்ஸ் ஷேப் மாதிரி இருக்கும். அதை எடுத்து அவிச்சிட்டு கட் பண்ணி பொடி மாஸ் பண்ணி சாப்பிடுவோம். நாங்கள் ரத்த பொரியெல்லாம் சாப்பிட்டுக்கிறோம்பா. அது என்ன ஆகாது, தண்ணியாகவே லாஸ்ட் வரைக்கும் அது ஒரு சராசரி அறிவு கூட இல்லாத ஒருத்தன் புக் எழுதிக்கிறான். அதில் வர கடவுளுக்கிறாரு, அவர் இறக்கிறாருன்னு வர சொல்லுங்கிறான். ஒரு லூஸ் என்னத்தை செய்யுதுன்னு தெரில. திருந்தாத ஜென்மத்தில் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நான் திரும்ப சொல்கிறேன், வாழ்க்கை உங்களுக்கான சந்தர்ப்பம். இந்த விளையாட்டு எப்படி விளையாடனா நீ உன்னை எல்லாம் இன்னும் நான் ஒன்றுமோ உனக்கு தேவையானதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணிடுறாரு பார். நீ பிறகுறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா மூலையில் பால் ரெடியாகுது. வந்தவுடனே இந்தாலும் ஜீரணமாகுது. குழந்தைக்கு என்ன பண்ணிக்கிறாரு ஆமாம், அதெல்லாம் கடவுள் செஞ்சார். இதெல்லாம் பொருளாதார விளையாடனே அவசியம் கிடையாது. ஆமாம், பட்னியாக ஏழைக்கிற அம்மா கூட பால் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கு நீ பிள்ளையா போந்தீங்கன்னா அவளை வசதியாக்கி பார்க்கறதுக்கு உன் வேலை தான். அப்படி ஒரு அம்மாவுக்கு நீ பொந்துட்டேன்னா அந்த அம்மாவை வசதியாக பார்க்கறது யாரோட வேலை? உன் வேலை தான். நீ ஏழ்மையிலே வந்தீங்கன்னா தப்பு. நீ என்னாச்சும் என்ன பண்ணல வசதியாக வாழப்பார். நல்ல துணி போடு, நல்ல பேண்ட் சட்டை போடு, நல்ல செருப்பு போடு, நல்லா வீடு கட்டிக்கோ. நீ கொண்டாட்ட மாதிரி எனக்கு பெருமையாக இருக்கும். என்கிட்ட வந்து உனக்கு நான் எப்போ பெருமைப்படுவேன்னு கேட்டேன்னா அந்த ஆள் நான். புரியுதா? நீ வசதியாக இருந்தேனா நான் அப்படியே பெருமையாக போடுவேன். கார் வாங்கிட்டீங்க. ஏன்னா உனக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்து எனக்கு தெரியாது. நீ இன்னும் ஆசீர்வாதப்படுவேன், இன்னும் நல்லா இருப்ப. நீ சிறப்பாக இருக்குன்னு நினச்சிட்டேன்னா இன்னும் எல்லாம் இல்லாமல் எப்படி இருக்கலாம்? நீ வசதியாக இருக்கலாம். உன்னை நீயே ஏழை ஆக்கிக்கினேன்னா இருக்கிறதம் போச்சுட்டா நல்ல கண்ணான்னு ஆகிடுவேன். அதனால் என்ன பண்ணேன், வாழைப்பழகு கொண்டாட்டமாறு. வாழ்க்கை ஒரு அற்ப விளையாட்டு. கடவுளை அறியறதுக்கான சந்தர்ப்பம் தான் இந்த விளையாட்டை கொடுத்துக்கிறாரு. இந்த விளையாட்டை என்ன பண்ணினேன், விளையாடினே ஆனால் வீட்டுக்கு பொண்ணு கவனம் இருக்கட்டும். எந்த கவனம் இருக்கணும்? விளையாடணும். ஆனால் எங்கே போனோம்? அறம் பொருள் இன்பம். அந்த மனுஷன் வீடு பேர் ஏன் ஏதலைன்னாக்கா போயிடுவானுங்கன்ட்டு. இந்த வேலை 3 ஒழுங்காக செஞ்சால் வீடு பேர் 5 ரூபாய். ஸோ பொருளாதார விடுதலையும் சமூக விடுதலையும் உனக்கு எங்கிட்ட போய் விடும், கடவுள்கிட்ட விடும். அதர்வைஸ் நீ கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, பிற மதங்களை நேசிக்கிறது, இதெல்லாம் சும்மா அவ்வளோவா. அதனால் நீ என்ன பண்ண முடியாது, வெற்றி அடைய முடியாது. உன்னை நீயே ஏமாற்றிக்கிறதுக்கான தந்திரம். உன்னை ஏமாற்றுறதுக்கான தந்திரம் தான் மதம். புரியுதா? உனக்கு ஏன் கோயில் அங்கங்கே கட்டி வச்சுக்கிறான்? நீ ஒரு வேஸ்ட்டு பீஸு, உன்னால் முன்னேற முடியாதுன்ட்டு தான். ஒரு கல்லை வணங்கி நீ நல்லாயிட முடியும்னா உன்னை வணங்கினா என்ன ஆகலாம்? ஒரு கல்லை வணங்கி நீ என்ன, உண்மையான மனிதனை போய் வணங்கினா அவன் நிச்சயமாக என்ன தான் பண்ணணும், உனக்கு நல்லா இருக்க தான் நினைக்கணும், நல்லா இருக்க தான் சொல்லணும். அதான் ஆசீர்வாதம். சும்மா அப்படி கை காட்டுறதோ இல்லை நல்லா இருக்குன்னு சொல்கிறது கூட ஆசீர்வாதம் கிடையாது. நல்லா இருக்குதுன்னா நீ எனக்கு கேட்கணும், எப்படியா நல்லா இருப்பேன், சும்மா சொல்லி விட்டியே அப்படின்னா நான் சொல்லுவேன், ஐயோ என்ன வேலை செய்கிற, இன்னும் என்ன பண்ணலாம், இன்னும் நல்லா இருக்குது எப்படி, இன்னும் ஆலோசனை என்ன பண்ணுவேன், நான் இன்னும் வளமாக வாடுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க சொல்லுவேன். நல்லா இருங்க. திருவிளையாடல் பலவிதமாக கதைகள் அதுக்குள்ளே சொல்லி வச்சுருப்பானுங்க. எல்லாத்துக்கும் மீனிங் இருக்குது. எல்லா மீனிங்கும் சொல்லி இந்த நேரத்தை போதாது. இப்போ திருவிளையாடல்னு சொல்லி ஒரு வாழ்க்கையுமே தனித்தனி மனிதன் போது வாழ்க்கையும் எப்படி தான் இருக்கான், தனித்தனி தான். வாழ்க்கை சூழல்களும் எப்படி தான் இருக்கான், தனித்தனி தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சூழல் இருக்காது, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வேலை இருக்காது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சமுதாயம் இது வருமானம் இருக்காது. நீ எங்கே இருந்தாலுமே அங்கேருந்து முன்னேறப்பார். நீ கோடீஸ்வரனா ஆகிட்டா கூட தப்பு கிடையாது. மேலும் என்ன பண்ணேன் வராரு, அது போதாது. நாங்கள் கோடீஸ்வரன் போதாது. கோடி வச்சுருந்தா கூடுன்றேன் நான். எனக்கு இல்லை, உன்னை சுற்றி உங்களுக்கு கொடு. ஒரு கம்பெனி கட்டு, ஒரு 100 பேருக்கு வேலை கொடு, இன்னும் கொஞ்சம் என்ன ஆகு, பெருசாகு. இன்னும் இடம் வாங்கு, வயல்வெளியை பெருக்கு. வெறும் வேலைங்கத்தான் உள்ளாயிட்டுக்குது. பெருசாக டிராக்டர் வச்சு என்ன பண்ணுது, தரமான மரங்களை கூட நட்டுரு, பழங்களை கூட என்ன பண்ணேன் கொடு. எல்லா சூழ்நிலையும் யாருதே போதும்னு மட்டும் நிறுத்தாத. கடைசி வரைக்குமே
முன்னேறினே இரு. எவ்வளோ முன்னேறினாலும் போதாது. முன்னேற்றத்தின் உச்சம்தான் சமாதி. மரணம் கூட எப்படி இருக்குண்ணா? முன்னேற்றத்தின் உச்சமாக இருக்கணும். போதும் போதும்னு வாழ்ந்தான் இந்த மனிதன் அப்படி இருக்கணும். நீ அது ஏழையாக கூட எடுத்துகிட்டு போயிருப்ப, அது பிரச்சனை இல்லை. நீ உன்னுடைய மாதம் சம்பளம் 1000 10,000 மட்டுமே இருக்கும். ஆனால் நீ போதும்னு வந்தால் அது சரி தான். நீ மண்ணு கோடி சம்பாதிச்சதான் போதும் கிடையாது. உன் அளவில் நீ ப்ரோக்ரஸ் ஆகியிருந்தாவே என்ன தான்? 40 மார்க் எடுத்து பாஸ் பண்ண ஒரு குழந்தை பெரிய ஆள் தான் இந்த உலகத்தில். அப்பா படியில், அம்மா படியில், கரண்ட் இல்லை. 40 மார்க் எடுத்த ஒரு குழந்தை விசேஷம்தான். அதுதான் முதல் மாணவன் இந்த உலகத்தில். புரியுதா என்ன சொல்கிறேன்? அதனால் விஷயம் 100 மார்க் எடுக்கிறதுல இல்லை. உன்னுடைய வாழ்க்கை உன்னிலிருந்தே நீ என்ன இருக்கணும்? வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். அதுதான் ரொம்ப அவசியம். புரியுதா என்ன சொல்கிறேன்? அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணால் அது ஒன்றுமே இல்லை, அது கூட இருக்கலாம். அவன் 100 மார்க் வாங்கிட்டான், நீ எல்லாம் 40 மார்க் பெருசாக பேசிக்கிறலாம் சொல்லலாம். அது விஷயம் இல்லை. இப்போ நான் ஒரு சாமியார் இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ தான் இருக்குது, அவங்கெல்லாம் நிறைய சம்பாதிச்சாங்க கூட, அது விஷயம் கிடையாது. நிறைய கூட்டம் சேர்ந்தாங்கலாம் பேசிக்கிட்டு எத்தனை பேர் நல்லா இருக்குண்ணே, எத்தனை பேர் நல்லா இருந்தாங்க, எத்தனை பேர் கொண்டாட்டமானாங்க, அதுதான் விஷயம். அங்கே முன்னாடிருந்து 4 பேர் போயிட்டாங்கன்னா அப்போ தான் செய்வான், புறம்போக்கு திரும்ப வருவான். அது ஏன் பிரச்சனை? அது குடும்பத்துக்குள்ளே என்ன தான் ஆவான்? 4 கூட்ட கழிக்கலாம் இருக்க தான் செய்யும். ஓடி ஆடி ஊஞ்சி என்ன பண்ணுவான்? ஆமாம், திரும்பி வருவான். இல்லை திரும்ப வரத்துக்கு வெக்கப்படணும் கூட. அது யார் பிரச்சனை? அவன் பிரச்சனை. நான் வெக்கப்படாமல் வான்னு கூட சொல்லிட்டேன். வரலைனாலும் யார் பிரச்சனை? என்ன ஒன்றா வந்துட்டு ஒரு வீடியோ போட்டேன்னா 4 பேர் பார்த்து இன்னொருத்தர் யாரும் போகாமல் இருப்பாங்க. அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் உங்கள்கிட்ட நான் பெருசாக கேட்க போகிறது கிடையாது. அதை பார்த்துக்கோங்க. உங்கள் விளையாட்டை நீங்கள் இவ்வளோ சிறப்பாக விளையாடுங்க. வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு தலைப்பில் பார்க்கலாம். நல்லா இருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.